ஓகேண்ணா, ஸ்டார்ட் பண்ணிடலாமாண்ணா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேண்ணா. அண்ணா, நீங்கள் இப்போ எந்த இயரில் பிறந்தீங்க? நானா ம் 97. 97. ஓகே. அப்போது வந்துட்டு நீங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்போ என்னென்ன கேம்ஸ்லாம் ஆடினீங்க, ஞாபகம் இருக்கா ஏதாச்சும்? சின்ன வயசுல அது ஏகப்பட்ட கேம் விளையாண்டுருப்போம். லைக் ரொம்ப சின்ன பிள்ளையா கேட்குறியா இல்லை லைக் ஓரளவுக்கு மிட் லைக் அந்த 8th 9th 4th 3rd 5th அந்த மாதிரி? 4th 3rd 5th அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது வந்து அந்த ராஜா ராணி. ஓகே. அந்த ராஜா ராணி அந்த சீட்ல எழுதி போட்டு ஆடுவோம்ல அது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த கல்லாத்தரையான்னு ஒரு கேம் விளையாடுவோம். அது எங்க அது மத்த ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இது சவுத்துல வந்து எங்க சைடு வந்து கல்லாத்தரைன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு விளையாடுறோம்னா ஒருத்தன் வந்து இதா இருப்பான், பிளேயரா இருப்பான், மத்த எல்லாருமே வந்து இதா இருக்கணும். ஸோ அவன் வந்து சொல்லணும், சூஸ் பண்ணணும் கல்லா தரையான்ட்டு. ஓகே. ஸோ அவன் வந்து கல் அப்படின்னு சொல்லிட்டான்னா நம்ம வந்து ஒரு வீட்டோட படி ஸ்டெப்ஸ்லயோ இல்ல ஒரு கல் மேலேயோ ஏறி நின்னுக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ தரைன்னு சொல்லிட்டான்னா நம்ம எல்லாரும் தரையில நிக்கணும், அவன் வந்து கல்லுல போய் நின்னுக்கிடுவான். ஓ ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு வினோதமான கேம் ஒண்ணு. கல்லா மண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட அதேதான். அங்கங்க இப்ப எப்படி இந்த போலிங்கிறது வந்து மதுரை இந்த சைடு போலினுமானுங்க, கோயம்புத்தூர் சைடு போனா உப்புட்டுனுமானுங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் மாறுதோ. இந்த கேமும் அதே மாதிரிதான். இங்க கல்லாத்தரையானுமாங்க, ஒரு சில இடத்துல வேற ஏதாவது சொல்ல. இன்னொரு ஏதோ வித்தியாசமான பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் இதுக்கு. ஆனா ரூல்ஸும் மாறிடுது அப்படியே ரீஜனுக்கு ரீஜனு. ஸோ கல்லாத்தரையா அப்படி பிடிச்சி ஒளிஞ்சு பிடிச்சி லாக் அண்ட் கீ. ஓகே. வேற என்ன லாக் அண்ட் கீ ரொம்ப விளையாண்டது, லாக் அண்ட் கீ. ஆனா இதெல்லாம் விளையாண்டா கண்டிப்பா எவனா ஒருத்தனுக்காவது ஒரு ரத்தக்காவு ஏற்படும். அப்பதான் வந்து அந்த கேம் செஷனே முடியும். காலையில இருந்து விளையாட ஆரம்பிப்போம். அது எப்ப வந்து எவன் கீழே விழுந்து ரத்த காயமா வீட்டுக்கு அழுதுட்டு போறானோ அப்ப அந்த பையனோட அம்மா வந்து அந்த கேங்கை உடைச்சு விட்டு அந்த செஷனை முடிச்சு வைப்பாங்க. ஓகே 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 ஓகே. நம்மளும் போயிட்டு அவன்கிட்ட சொல்லுவோம்ல, டே வீட்டில் சொல்லிடாதரா, அம்மாட்ட சொல்லிடாதரா, சொல்லிடாதரா டேய், சொன்னா விளையாடவே விட மாட்டான். அவன் பாவம் கையில இருக்கிற கர்ச்சீஃப் துணி அந்த ரோட்ல ஏதாவது ஒரு துணி கிடக்கும்ல, அதெல்லாம் எடுத்து காலில் கட்ட விட்டு அவனை அழுதுகிட்டே அவன் உட்காந்துருப்பான் ஒரு ஓரமா. அவனால விளையாடவும் முடியாது, அவனால வழியவும் தாங்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான், ஒரு கட்டத்துல எல்லாரும் கவனிக்காம இருக்கிற நேரம் நைஸா வீட்டுக்கு ஓடிடுவான். திடீர்னு பார்த்தா சர்ப்ரைசிங்கா அவன் ஆளை தேடும்போது அவன் ஆள் இருக்க மாட்டான். ஐயோ அவன் போயிட்டான்டா, அவங்க அம்மாட்ட சொல்ல அப்படின்னு நாங்களே டிஸ்பர்ஸ் ஆகி ஓடிடுவோம் தெரிஞ்சிருந்து அவங்க வரதுக்குள்ள. அப்படி இல்ல சம்மந்தப்பட்ட பையனோட அம்மா வந்துட்டாங்கன்னா புடிச்சு சத்தம் போட்டு இப்படிதான் விளையாடுவீங்களா, நீங்க எல்லாம் பெரிய பசங்க தானே அப்படின்னு. என்ன நானே வந்து 3rd 4th தான் படிச்சிருப்பேன். இருக்கிறதுலே மேக்சிமம் 5th ஸ்டாண்டர்ட்ல ஒரு அண்ணன் இருப்பாரு, அவ்வளவுதான். இதுல நாங்க என்ன பெரிய பசங்கன்னு எங்களுக்கே தெரியும். நாங்களும் இந்த மாதிரி தான் நிறையா கேம் விளாடுவோம். இப்போ வந்துட்டு நம்ம கோவில் திருவிழாலாம் போகிறோன்னு வச்சுங்களேன், அந்தந்த சீசனுக்கு ஒரு விளையாட்டுருவோம். ஸோ நம்ம சின்ன வயசாக இருக்கிறப்போ சம்டைம்ஸ் எதை பார்க்குறோமோ அதை இன்ஸ்பைரிங்காக எடுத்துப்போம்ல. அந்த மாதிரி இப்போ கோயில் திருவிழா நடக்குதுன்னா அந்த திருவிழா மாதிரியே நாங்கள் ஒரு செட்டப்லாம் போட்டு பாட்டுலாம் நாங்கள் பாடி அதில் ஆடி அந்த மாதிரிலாம் விளாடுவோம். ஸோ சம்டைம்ஸ் அப்படி விளையாடுறப்போ மரத்துலலாம் ஏறி விளாடுவோம் நிறைய டைம். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு டைம் நான் எங்கள் கூட உள்ள 2-3 பசங்க, நாங்கள் எப்போவுமே பக்கத்து வீடு, 3 பேரும் ஒன்றா தான் இருப்போம். அப்போ வந்து மரத்தில் ஏறி விளையாடுறப்போ ஒரு பையன் வந்துட்டு மேலே உட்காந்துட்டு இருந்திருக்கான். நான் வந்து ஹெலிகாப்டர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கிளைய பிடிச்சி இப்படி ஆட்டினேன். அவன் வந்து என்ன ஆகிட்டு கை தவறி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுக்கப்புறமா நான் தான் ஆட்டினேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இருறா போயிட்டு எங்கள் அப்பா கூட்டு வரேன்டா, எங்கள் அம்மா கூட்டு வரேன்டான்னு சொல்லி சத்தமாக போட்டு இது இப்போ அழுதுகிட்டு இருந்தான். நாங்கள் என்ன பண்ணுறோம், வாயை வந்து கையை வச்சு பொத்துறோம், சவுண்டு கேட்கக்கூடாது, கேட்டால் பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எங்கள் இதுலேயே என்னை விட ஒரு 3 வயசு அதிகமாக ஒரு அண்ணன் இருப்பார், அபி அண்ணன்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் தான் வந்து பூசாரி அந்த கேமில். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா துண்ணூறு எடுத்து போட்டு விட்டு
நீ வந்து வெளியில சொன்னீங்கன்னா உனக்கு தெய்வ குத்தம் ஆயிடும் தெய்வ குத்தம் பாரு. இதெல்லாம் நடக்கும், நிறைய நடக்கும் சின்ன வயசுல. அப்படின்னு சொல்லி அவனை சமாளித்து அதுக்கப்புறமா மறுநாள் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிட்டானா அவங்க அம்மாட்ட சொல்லிட்டானான்னு ஒரு பயமாக இருக்கும் அவங்க வீட்டை கிராஸ் பண்ணுறப்பவே. அவன்கிட்ட பேசலாமா வேணாமா இல்லை அப்படியே ஓடிடலாமா அப்படிலாம் தோணும். அதுக்கப்புறமா அடுத்து அப்ப அந்த பையன் வந்து சைலண்டா வீட்டுக்குள்ள போயிட்டான்னா, இப்ப அடுத்த வீக்கெண்ட் வரும்போது அப்படியே அவன் வீட்டுல போய் கூப்பிடலாமா வேணாமா, அவன் சொல்லியிருப்பானா மாட்டானா, அந்த அங்கிள் ஆன்டி நம்மளை திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா, இந்த மாதிரி பல சிந்தனை மைண்ட்ல ஓடும். மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நல்ல வேலை நிறைய டைம் அவன் சொல்ல மாட்டான் அவங்க வீட்டில். பட் சில பேர் இதுல பியூட்டி என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்ட பையன் வந்து வீக் டேஸ்ல எங்கேயாவது நம்மளை பாக்குறான் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளை பார்த்து முறைச்சிட்டே போவான். கரெக்டு, முறைச்சிக்கிட்டே போவான். சாக்லேட் வாங்கினா தரமாட்டான், எல்லாருக்கும் கொடுப்பான், நமக்கு தரமாட்டான். லஞ்சு சாப்பிட்றப்ப பக்கத்தில் வந்து உட்காந்து சாப்பிட மாட்டான், பேசாமலே இருப்பானுங்க அப்படியே ஒரு 2-3 வாரம். பேசாமே இருப்பானுங்க. நம்மளுக்கு அது இன்னும் பக்கு பக்குன்னு இருக்கும். சொல்லிட்டானா அதை வந்து சஸ்பென்ஸாக வச்சிருப்பான். வீட்டில் சொல்லணும்னு சொல்ல மாட்டான், சொல்லணும்னு சொல்ல மாட்டான். இது வந்து நம்ம செமஸ்டர்ல விட்டு எடுத்துட்டு போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பதட்டம் இருக்கும்ல, அந்த பதட்டத்துக்கு மேல இருக்கும் அந்த பதட்டம். ஐயோ என்னடா அது எப்படி பண்ற, ஏன்னா திடீர்னு பார்த்தா மத்த அந்த நம்ம கூட விளையாண்டவனுங்கன்னா அவங்க கூட நல்லா பேசிட்டு இருப்பானுங்க. அந்த பையன் நம்ம கூட பேச மாட்டான், அவங்க கிட்ட நல்லா பேசுறா, ஐயோ நம்மள வந்து துரத்திடுவானுங்களோ அப்படின்ட்டு ஒரு ஹெவியான ஒரு பயம் இருக்கும். அது அந்த அடுத்த வீக்கெண்ட் வந்து அவனுங்களோட சேர்ந்து விளையாடுற வரைக்கும் அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டு. வேறு நாங்கள் வந்து ரெஸ்லிங் ஆடுவோம். ரெஸ்லிங் இதே மாதிரி தான். எங்களோட ஸ்கூலில் வந்துட்டு கிளாஸ் ரூமில் ஆடுவோம், அப்புறம் வந்துட்டு வீட்லேயும் விளையாடுவோம். நம்ம அந்த டைம்லாம் WWE பார்ப்போம்ல, பார்த்துட்டு அதே மாதிரி அதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்ருப்போம். நினச்சிட்டு அதே மாதிரி போட்டு அடிக்கிறது, அந்த இதெல்லாம் பண்ணுறது. அவனுங்களே ஃபேக்காக தான் அடிப்பானுங்க, உண்மையாக அடிக்க மாட்டானுங்க. உண்மையாக அடிக்க மாட்டான். ஆனால் அந்த காலத்தில் அந்த டைமில் வந்து அது பார்க்கும்போது அதெல்லாம் பல பேர்த்துக்கு வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன். நான்லாம் வந்து என் ஆம்பிஷனே WWE போகணும் அப்படின்னுங்க ரேஞ்சுக்கு வச்சிருந்தேன். இந்த மாதிரி போய் ஆமா சாதிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கனவுலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வளரதான் தெரிஞ்சிச்சு அது எல்லாம் பொய் அப்படின்ட்டு. WWE வந்து எல்லாருமே கண்டிப்பா பார்த்தவங்க எல்லாருமே விளையாண்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து WWE இருக்கும். அந்த கார்டு விளையாடுவோம் தெரியுமா, WWE கார்ட்ஸ். கார்டு அது WWE கார்ட்ஸ். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த WWE கார்ட்ஸ் தான் ஃபேமஸே. அதுக்கப்புறம் அதை வச்சுதான் நிறைய கார்ட்ஸ் வந்துச்சு. கிரிக்கெட் இதெல்லாம் வரும். பட் ஆனால் கிரிக்கெட் கூட அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. WWE கார்ட்ஸ் தான் வெயிட்டா இருக்கு. அவ்வளவுதான், பிக் ஷோ வந்துட்டான்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த வெயிட் பிக் ஷோ வந்தாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அந்த முகத்துல தெரியும். ஃபேஸ்ல வந்து ஒரு கம்பீரம். ஆப்போனன்ட் இருந்தான்னு வச்சுக்கோ, நானும் தம்பி எல்லாம் விளையாடுறோம் அப்படின்னா கண்ணுல ஒரு திமிரு, ஒரு பவர் தெரியும். அப்போ வந்து நம்மளே வந்து அப்படியே யோசிச்சு பார்ப்போம், என்ன கார்டரா வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு திமிரா பாக்குறான், இவ்வளவு திமிரா ரியாக்ஷன் கொடுக்குறான். ஏன்னா அவன் வந்து என்னன்னா நம்ம வந்து இறக்குற மாதிரி இருக்கும், நம்ம ஒரு கார்டு போடுற மாதிரி இருக்கும். ஆப்போனன்ட் என்ன சொல்லுவான்னா, இந்த கார்டை உன்னால அடிக்கவே முடியாதுமா. அப்ப நம்மளுக்கு என்ன திங்கிங் போகும்னா, அப்ப என்ன கேட்கலாம், ரேங்க் கேட்கலாமா, ஹைட் கேட்கலாமா, வெயிட் கேட்கலாமா, இல்ல இவனை என்ன கார்டு வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு அது பயங்கர குரூசியலான ஒரு மொமெண்டா இருக்கும். ஆமா, இப்ப ரேங்க்னா ஜான்சினா வந்துட்டான்னா அது ஒரு ஜான்சினா. ஆமா, ஸோ அது விளையாடுவோம். அப்புறம் வந்து இன்னொன்று வந்துட்டு எல்லாரோட சைல்டுஹுட்லேயும் மறக்க முடியாத ஒரு இதுனா பவர் ரேஞ்சர்ஸ் தான். பவர் ரேஞ்சர்ஸில் வந்துட்டு நீ என்ன கலரு நான் என்ன கலருன்னு சொல்லிட்டு சண்டை வரும். அதுக்கு தான் பயங்கர சண்டை வரும். ஸோ நான் வந்து க்ரீன் ரேஞ்சராக இருப்பேன். எங்கள் பக்கத்தில் ஒரு அண்ணா வந்து அவர் சீனியருங்கிறதுனால அவருக்கு வந்து இந்த ரெட் ரேஞ்சரோட பொசிஷனை வந்து நாங்கள் பதவியை கொடுத்துருவோம், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்பயுமே வந்து அந்த குரூப்ல எவன் சீனியரோ அவன் தான் ரெட் ரேஞ்சரா இருப்பான். ஆமா, இப்ப நான் வந்து வீட்டுல இருக்கிற பசங்களோட விளையாடுறேன் அப்படின்னா நான் தான் சீனியர், அப்ப நான் தான் ரெட் ரேஞ்சர். வெளியே எங்கேயாவது போய் பண்றோம் அப்படின்னா அங்க நம்மளோட பெரிய ஆள் இருப்பானுங்க. ஸோ அவருக்கு ரெட் ரேஞ்சரை கொடுத்துட்டு போயிடுறது. ஏன்னா அப்பதான் வந்து அவன் நம்மளுக்கு எல்லோ ரேஞ்சரோ இல்ல ஏதாவது டீசென்டான ஒரு ஆம்பளை ரேஞ்சரா கொடுப்பான். கரெக்ட். அதுக்கு ஒரு அப்பயே வந்து ஒரு இது டிஸ்கிரிமினேஷன் வந்து கொடுத்துடக்கூடாது. அதே போல் நாங்கள் வந்துட்டு நான் வந்து க்ரீன் ரேஞ்சராக இருப்பேன், அந்த அண்ணன் வந்து ரெட் ரேஞ்சரு, ப்ளூ ரேஞ்சர் இன்னொருத்தர் இருப்பான்.
இதில் கொடுமை என்னென்னா ஒருத்தன் வந்துட்டு அடிக்கடி எப்போயாச்சும் தான் ஊருக்கு வருவான், சம்டைம்ஸ் வரமாட்டான். ஸோ வந்து இவன் இருக்கிறப்ப அவன் வந்து ப்ளூ ரேஞ்சரு, அவன் இருக்கிறப்ப அவன் இல்லாதப்போ இவன் ப்ளூ ரேஞ்சர், அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் வந்துடுவானுங்க, 2 பேரும் ஊரில் இருப்பானுங்க. அப்போ என்ன ஆகுனா ப்ளூ ரேஞ்சருக்கு சண்டை வரும். நான் தாண்டா ப்ளூ ரேஞ்சர்னு இவன் சொல்லுவான், இல்லைடா நான் தாண்டா ப்ளூ ரேஞ்சர். அது அடிச்சுக்கிறதுக்கே அதுவே ஒரு மணி நேரம் போய்டும். விளையாட்டே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அது நாங்கள் சிம்பிளாக பண்ணிடுவோம். என்னன்னா அவனுங்களுக்கு வந்து இப்போ அவனுங்களை வச்சு ஒரு செஷன் மாதிரி ஓடும். ப்ளூ ரேஞ்சர்னா பவராக இருக்கணும், ஃபர்ஸ்ட் ரன்னிங் ரேஸ். கரெக்டு. அதுல திருன்னு ஓடுவானுங்க, வைப்பானுங்க, எல்லாம் செய்வானுங்க. நான் ஜெயிச்சேன் அப்படின்னுமா. அப்ப என்னன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். சேமா தாண்டா முடிச்சோம். இப்ப இந்த ஐஸ்வர் ஸ்பீடுக்கும் ஆஸ்டன் நடக்கும் ரேஸ் நடந்துச்சுல, அந்த மாதிரி ஒத்துக்கவே மாட்டானுங்க. எத்தனை தடவை வச்சாலும் ஒத்துக்க மாட்டானுங்க. எப்படா நான் ஈக்குவலா தான் ஓடினேன், 2 பேரும் டிரா தான் அப்படி இப்படின்னு. அப்புறம் வந்து அவனோட நாலேஜை பத்தி நம்ம இது பண்ணுவோம். இப்போ வந்து அவன் இந்த எபிசோட்ல என்ன பண்ணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ என்னாச்சு, அவன் பேர் என்ன, அதுவும் செட் ஆகினா இவனுங்க என்ன ஒரு படி மேல போய் என்ன பண்ணுவானுங்கன்னா, கடைசியா நடந்த கிளாஸ் டெஸ்ட்ல நீ எவ்வளவு மார்க்கு அப்படின்னு. அது எப்படியுமே அந்த கடைசியில 2 சின்ன பசங்க தான் இருப்பானுங்க. அப்ப 25க்கு நான் 22 அப்படின்னுமா, நான் 22 1/2 அப்படின்ட்டு அவனுக்கு சண்டை போட்டு இருப்பானுங்க. ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, இதா சரி ஓகே 2 பேருமே ரெட் ரேஞ்சரா இருங்க அப்படின்னா, 2 பேருமே ப்ளூ ரேஞ்சரா இருங்க அப்படின்னா அப்படியே யோசிப்பானுங்க. அப்புறம் அவனுங்களுக்குள்ளே ஒரு டீல் போட்டு அவனுங்க இது பண்ணிக்கிடுவானுங்க. ஆமா. இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு பையன் வந்து ப்ளூ ரேஞ்சர், அவங்க வீடு பக்கத்தில் இருக்கும். அவங்க அம்மா வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு ஏன்டா அவன் தான் முன்னாடிலேருந்து வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கொடுக்க வேண்டியதானடா நீ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா இடையில சண்டைக்கு வருவாங்க. ஆமா, இதுக்கு வந்து இந்த மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் ஒரு சொன்னதுக்கு அந்த மாதிரி அதே மாதிரி இந்த கேவலம் இந்த சின்ன விளையாட்டுக்கு பேரண்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் வரும். அதுதான் தாங்கவே முடியாது. ஆமாம். இதில் வந்து நான் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அது என்ன பச்சை புள்ள பசங்க சின்ன பசங்க விளையாடுறதுல எதுக்கு பெரியவங்க தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்கும். இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து நாங்கள் வேறு என்ன விளாடுவோம் அப்படின்னா, இது விளாடுவோம். அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து இந்த செல்லிக்கோடு விளாடுவோம். நீங்கள் செல்லிக்கோடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நொண்டி மாதிரி தான், பட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாக்ஸ் போட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணி இது பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபிகல்ட் டாஸ்க் இருக்கும். காலில் வந்துட்டு ஒரு செல்லி மாதிரி ஒன்று வச்சுருப்போம். செல்லினா இப்போ நம்ம டாஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, காயின் இல்லை அப்படின்னா அந்த ஓடையோ இல்லை எதையோ வீட்டோட ஓடு அந்த அதை வச்சு நாங்கள் விளையாடுவோம் காலில் ஏற்றி. அது வந்துட்டு கேர்ள்ஸ் கூட தான் விளையாடுவோம். கேர்ள்ஸ்க்கு தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நல்லா தெரியும். ஸோ விளையாண்டுக்கிட்டே இருப்போம். டக்குன்னு வந்து தோக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படியே காலை வச்சு அப்படியே களைச்சி விட்டுட்டு ஓடிடுவோம். ஸோ டெய்லி வந்துட்டு நாங்கள் லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கேம் தான் எங்களுக்கு. இது ஒரு கேமே. நாங்கள் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவன் ஆக கேம்ஸோட இது மாற ஆரம்பிச்சது. 7 ஸ்டோன் ஒரு கேம், அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆமாம், 7 ஸ்டோன். 7 ஸ்டோன் வந்து எப்பயுமே அந்த கேம் விளையாண்டோம்னா அது வந்து ஒரு சண்டை இல்லாம முடியாது. அது வந்து அடிக்கடி சண்டையில தான் முடியும் அந்த கேம் எப்பயுமே. ஆமாம், நான் வச்சுட்டேன்டாம்பா அதுக்குள்ள நான் அடிச்சுட்டேனுமா அதுலயே 2 பேருக்கு சண்டை வந்துடும். அப்புறம் அவனுக்குள்ள அடிச்சு போனுங்க. உடனே ஏய் நீ வாடா, ஈவினிங் நீ வந்து ஸ்கூல் பாத்ரூமுக்கு வா. அதுதான் டபிள்யூ ரிங் மாதிரி அவனுங்க. ஆமா, அதுலதான் எல்லா பஞ்சாயத்து நடக்கும். கட்ட பஞ்சாயத்து நடக்கிற இடம் மாதிரி. கட்ட பஞ்சாயத்துல அதுலயே வந்து 12th பசங்க இருப்பானுங்க. அவனுங்க தான் வந்து கட்ட பஞ்சாயத்து அந்த இது மாதிரி இருப்பானுங்க, ஜட்ஜி மாதிரி ஹேண்டில் பண்ணி முடிச்சு விடுறவனுங்க அவனுங்க தான். ஆமா. ஸோ அவனுங்க வந்து எல்லாரும், அதாவது 8th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் எல்லா பஞ்சாயத்தையும் ஹேண்டில் பண்ணுவானுங்க. இது அப்படி ஒரு இதுல போய்கிட்டு இருப்பானுங்க. ஆமாம். அப்புறம் வந்து இந்த கேம்ஸு இப்போ வந்து 500 ருபீஸ்க்கு வந்து ஒரு இது மாதிரி தருவானுங்க, ஒரு கேம் கண்ட்ரோலரு ப்ளஸ் ஒரு சிடி ஒன்று இருக்கும். 10,000 கேம்ஸ் இன் ஒன்றுன்னு சொல்லி போட்டிருப்பான். இந்த எக்ஸ்டெண்டட் கீபோர்டு மாதிரி இருக்கும், எக்ஸ்டெண்டட் இது மாதிரி இருக்கும். கரெக்டு, கன்சோல் மாதிரி இருக்கும். ஒரு லோ பட்ஜெட் ஒரு PS5 மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது லோ பட்ஜெட்லாம் இல்ல, அதுதான் நம்மளுக்குலாம் பிளே ஸ்டேஷனே. அதுதான் பிளே ஸ்டேஷனே. ஆமா, இது வச்சிருந்தாலே ஸ்கூல்ல போய் நாங்களா என்ன சொன்னோம்னா, நான் பிளே ஸ்டேஷன் வச்சிருக்கிறேன், ஒரிஜினல் பிளே ஸ்டேஷன் வச்சிருக்கிறவனே அமைதியா இருப்பான். கரெக்ட். இந்த வீடியோ கேம் வாங்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட பிளே ஸ்டேஷன் இருக்கிறா அப்படியாடா, என்னென்ன கேம்டா விளையாடுவ அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டா,
கான்ட்ரா கேம் விளையாடுவியா? கான்ட்ரா கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னு கான்ட்ரா மேரியோ கான்ட்ரா, சூப்பர் மேரியோ, சூப்பர் மேரியோ. அப்புறம் அந்த இது ஒலிம்பிக்ஸ் மாதிரி நடக்கும்ல, அது சர்க்கஸ், சர்க்கஸ் சர்க்கஸ், ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்ஸ். நிறைய. அதாவது இப்பதான் வந்து இந்த 1 TB எல்லாம் வந்திருக்குது. ம். அப்போ அந்த காலத்திலேயே எத்தனையோ 9 போட்டிருப்பான் இன் ஒன் கேசட் அப்படின்ட்டு. கடைசியில் அதில் ஒரு 20 கேம் தான் இருக்கும். அதுல 20 கேம் தான் திரும்பி திரும்பி தான் வரும். பட் ஆனா அந்த கேசட்ல வந்து 9 9 9 9 ஒரு 6 7 9 போட்டிருப்பான். அப்ப எங்க அப்பா இத்தனை கேம் நம்ம நாளா வாங்கும்போது அப்படிதான் யோசிச்சு வாங்குவேன். இதெல்லாம் விளையாண்டு முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வயசே ஆயிருமே அப்படின்ட்டு. ம். அது வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும். நான் சொன்னேன் ஒரு சீனியர் அண்ணன் ஒருத்தர் இருப்பாருன்னு, ரெட் ஆமா ரேஞ்சர். ஆமா ஆமா. அவர் வீட்டில் வந்து இது இருக்கும். எங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா போய் விளையாடலாம் மாட்டோம். அவர் விளையாடுவார், நாங்கள் வேடிக்கை தான் பார்ப்போம். அது வேடிக்கை பார்க்குறப்போ வந்துட்டு அந்த டக்கு வந்துட்டு ஷூட் பண்ணுவாங்கள்ல, டக்கு ஷூட் பண்ணுறப்ப கீழே குனியும் தெரியுமா? அது குனியிறப்ப நானும் அப்படியே குனிவேன். அதே போல் மற்றபடி அந்த மேரியோ ஜம்ப் பண்ணுறப்போ நானும் அப்படியே என்னோட இதுலேருந்து ஜம்ப் பண்ணுவேன். ஆமா இல்ல இல்ல அது அது அந்த ஆர்வமா அது ஒண்ணு இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அந்த ஜாய்ஸ்டிக்கை நம்ம கிட்ட குடுத்துற மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் பாரு. ஒரு 5 நிமிஷம் கிடைச்சிடாத நம்ம கைக்கு. அதேதான். அதுக்காக தான் வெயிட் பண்ணுவோம் நானும் இந்த இன்னொரு பையன் ஒருத்தனும். அதுக்கு வந்து எவ்வளவு அந்த ஐஸ் வைக்க முடியுமோ அந்த ஆள் அவளை ஐஸ் வைப்போம். நான் செமனா அப்படின்னா இப்படின்னா நான் எப்படின்னா இப்படி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்போம். அப்புறம் கொள்ளையில இருப்பாங்க ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு டக்குன்னு அவங்க கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களை கூப்பிடுற மாதிரி இருக்குண்ணா அப்படின்னா அவர் போய் பார்த்துட்டு வருவார். அந்த பார்க்குற கேப்பில் அந்த ஒரு நிமிஷத்தை வந்து நம்ம அப்படியே அந்த ஜாய்ஸ்டிக் எடுத்து கொஞ்சம் அப்படியே விளையாடுறது. ஓ இப்படி பண்ணால் அப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாலும் எந்திரிக்க மாட்டான். ஒரு என் கூட இருந்தவனுங்களா நம்ப மாட்டானுங்க. எனக்கு வீடியோ கேமுக்கு இந்த இது இருந்தது இல்ல. எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் கேம் விளையாடும் போது எனக்கு இருந்திருக்குது. ஓகே ஓகே ஓகே. வைஸ் சிட்டி, சான் அண்ட்ரீஸ் இதெல்லாம் விளையாடும் போது நான் அப்படிதான் உட்காந்துருப்பேன். கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாலும் யாரா கூப்பிட்டாங்க, யாருமே கூப்பிடலாடா, நான் விளையாண்டுகிட்டே இருப்பான். ஐயோ எப்படா போவான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வீட்டுல இருந்து கூப்பிடுவாங்க. டேய் இங்க வாடா ஒரு நிமிஷம், இங்க வந்து இதே குடிச்சிட்டு போ, இல்ல அவனுங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றதுக்காக கூப்பிடுவாங்க. இது அப்படியே போ. இந்த வைஸ் சிட்டில விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த லொகேஷனுக்கு எப்படியாவது போடா, வாஸ்தா போடா அப்படி இப்படின்னு மானுங்க. அப்படிதான் இருக்கும். இல்ல முத்து நீதாம்ல அப்படின்ட்டு அந்த 5 நிமிஷம் அதேதான். அந்த பரதேசி பையன் அந்நேரம் பார்த்து வேக வேகமா படியில இறங்குவான், வேக வேகமா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு மேல போவான். அந்த வேகம் வந்து அவனுக்கு வாழ்க்கையில என்னைக்குமே இருந்துச்சு. கரெக்டு. அதே போல் இந்த ஜிடியில் வந்து என்னன்னு போட்டிருக்கும் தெரியுமா ஒரு ஐக்கான் ஒன்று. அது வந்து நார்த், அந்த கேம்பஸில் வந்து நார்த்துங்கிறத ஸ்பெசிஃபிக். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்துட்டு இன்றைக்கி போகிறோம்டா, எவ்வளோ நாள் தான் நம்மளும் தேடுறோம், அதுக்குள்ளே போகவே முடியல அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வந்து அதை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கடைசியில் வந்து அதான் நார்த் தானே, அது சும்மா கேம்பஸ் தானே, அது சுற்றிக்கிட்டே தானே இருக்கும். அது ஒன்றுமே கிடையாது. அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சுற்றிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் சொன்னார், டே அது வந்து கேம்பஸ் மாறுறா, நார்த்துரா, அது ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு பெரிய ஸ்கேமு, ஏமாந்தோம். அது ஒரு ஸ்கேமு. அப்புறம் வைஸ் சிட்டியில் வந்து அது ஸ்கூலில் திடீர்னு உட்கார்ந்துருக்கும் போது எவனாலும் ஒருத்தர் வந்து டே நான் என்ன போயிட்டேன் அப்படின்னு நம்பாரு. கரெக்டு. அப்போ ஒரு டென்ஷன் ஆகும் பாருங்க நமக்கு. எப்படி எப்படி போனான் இவன் மட்டும் எப்படி போனான் அப்படின்னா அவன் அடிச்சு வேற பேசுவான். அதுக்கு ஒரு சீட் கோட் இருக்கு. நான் சொன்னா அது வந்து அப்படியே ஒரு ஹெலிகாப்டர் வந்து உன்னை கூட்டிட்டு போகும். அது ஒரு தனி ஐலாண்டு, கூமாப்பட்டிங்கிற மாதிரி. அது ஒரு தனி ஐலாண்டு, என்னங்கிற ஒரு தனி ஐலாண்டு, அது ஒரு கூமாப்பட்டி மாதிரி ஒரு தனி ஐலாண்டு, உனக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்னு மாதிரி. எப்படா இவன் மட்டும் எப்படா அவன் சொல்லிட்டு போயிடும். அது பொய் தான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் நடக்கும், போக முடியுமா முடியாதா, இது எப்படி பாசிபிள். அதுக்கப்புறம் ஒரு நாள் கஷ்டப்பட்டு நாங்க எல்லாரும் ட்ரை பண்ணுவோம் அந்த எண்ணுக்கு எப்படியாவது போறதுக்கு. அவன் அந்த சீட் கோட கேட்டாலும் சொல்ல மாட்டான். எங்க அண்ணன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் சொன்னான், சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். இதுல இன்னொன்னு சொல்லுவானுங்க, எங்களோட கம்ப்யூட்டர்ல உள்ள கேம்ல மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், உங்களோட இதுல ஒர்க் ஆகுது. அது ஒண்ணு இருக்கு. எங்க கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் வேலை செய்யும். எப்படி உன் இதுல மட்டும் வேலை செய்யுது அப்படின்னு. அப்ப மதுரையில வந்து மீனாட்சி பஜார்னு ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறது, கேம் கேசட் எல்லாமே கிடைக்கும். நான் மீனாட்சி பஜார்ல போய் ஏத்திட்டு வந்தேன், உனக்குலாம் அது கிடைக்காது அப்படின்னு. என் கேசட்டே பிங்க் கலர்ல இருக்கும் அப்படின்னுமா. பிங்க் கலர்ல இருக்குமா, அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா ராக் ஸ்டார்லேருந்து பிங்க் கலர்ல அனுப்பி விடுறாங்க. இந்த மாதிரி தான் பேசுவானுங்க. அப்ப நம்மளுக்கு விவரமும் தெரியாது. ஏன்னா இப்போ நீ நல்லா பார்த்தா மாதிரி அந்த ஜெனரேஷன்ல வந்து இன்டர்நெட்ங்கிற ஒண்ணு நம்மளுக்கு
பெருசா இருந்ததே கிடையாது. ஆமாம் 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 ஆமாம், ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒயிட் நாலேஜே கிடையாது. கரெக்டு. ஸோ இப்ப இருக்கிற பசங்கலாம் பயங்கர அறிவா இருக்கிறானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு, ம் எல்லா சோசியல் மீடியாவுக்கு ஆக்சஸ் இருக்கு. ம் ஸோ அவனுங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து புரிஞ்சிக்க முடியுது இது போய் ம் இது இது நம்மளுக்கு அந்த டைம்ல யோசிச்சு பாரு, ஒண்ணுமே தெரியாது நமக்கு. ஆமாம், நம்மளா ஒன்று அசியூம் பண்ணிக்கிட்டு நம்மளா அதை நம்பிட்டு இருப்போம். எனக்கு நான் சீரியஸா சொல்றேன், எனக்கு இந்த ஆர்குட்னா என்ன, ம் ஃபேஸ்புக்னா என்ன, ஜிமெயில்னா என்ன, யாஹூ மெயில்னா என்ன, இதெல்லாம் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு நான் வந்து ஒரு 11th 12th லீவ்ல தான் நான் கண்டே பிடிச்சேன் இதெல்லாம் ம் என்ன, அது என்ன பண்ணும், என்ன செய்யும் அப்படின்ட்டு. ம் ஸோ ஆனா இப்ப இருக்கிற பசங்கலாம் பயங்கர ஷார்ப்பா இருக்கிறானுங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு இன்டர்நெட் இருக்குது, மொபைல் தான் நோண்டுறானுங்க. ஸோ ஆமாம். அவனுக்கு வந்து எது உண்மை எது பொய் அப்படின்னுங்கிறது வந்து ரொம்ப நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கரெக்ட்ண்ணா. நம்ம தான் அவ்வளோ தற்குறியாக இருந்திருக்கோம் சின்ன வயசில். இல்ல இல்ல நிஜமாவே தற்குறியா இருந்திருக்கிறோம்ங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷரே இல்லை. நம்ம எதனாலும் நம்புவோம், நம்ம கிட்ட எவனாலும் எப்படினாலும் போய் சொல்லலாம். அதே தான் அதே தான். ஏன்னா இப்ப அந்த டைம்ல வந்து வீட்டுல வந்து அந்த சிஸ்டம், பெரிய சிஸ்டம் ஞாபகம் இருக்குது, அந்த பிளாட் மானிட்டர்லாம் கிடையாது, அந்த பெருசா இருக்கும். ஆமாம் ஆமாம் ஒரு ஆமாம் ஆமாம், மானிட்டர், அந்த இது அன்னியன் படத்தில் டைப் பண்ணுவானே அதேதான் அந்த மானிட்டரு, சிபியு, அந்த சிபியுக்கு யூபிஎஸ்ன்னு ஒன்று வச்சிருப்பானுங்க. ஆமாம், கம்ப்யூட்டர் லேபில் போயிட்டு இதை கம்ப்யூட்டர் லேபில் தான் அதை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு போயிட்டு. ஆமா, நான் கிளாஸ் கம்ப்யூட்டர் லேப்ல தான் பாக்குறேன். அந்த அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் 2 வச்சிருப்பானுங்க, கீபோர்டு, மவுஸ், இதெல்லாம் வச்சு பயங்கர செட்டப்பா இருக்கும். அதை ஆப்ரேட் பண்ணுறது 2 பேர் தான் பண்ணுவானுங்க கிளாஸில், ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவனுங்க தான் 2 பேரை சேர்ந்து உட்கார வைப்பானுங்க கம்ப்யூட்டர் லேப்ல. நான் தான் பண்ணுவேன், நீ தான் பண்ணுவ. அப்ப நாங்க வந்து கம்ப்யூட்டர் லேப்லாம் போகும்போது MS லோகோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ அதுல வந்து அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ரீடிஃபைன்ட் ரூல்ஸ் இருக்கும். FD40னா ஒரு 40% முன்னாடி மூவ் ஆகும் கர்சர். ஸோ இந்த மாதிரி அது ஒரு டூல், அது நல்லா இருக்கும், அதை வச்சு ஏதாவது விளையாண்டுட்டு இருப்போம். ஸோ குழந்தைங்களா இருந்தது வந்து அந்த டைம்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்ட்ண்ணா. அந்த ஒரு சைல்ட்ஹுட்டோட இன்னசென்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நம்ம அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த இன்னசென்ஸ் வந்து கிட்டத்தட்ட நாலாம் காலேஜ், பிஜி, காலேஜ் யூஜி வரைக்குமே அந்த இன்னசென்ஸ் இருந்துச்சு. எதுவுமே எனக்கு தெரியாது, அது என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம், என்னெல்லாம் செய்யலாம் எனக்கு தெரியாது. ஒப்பரா மினினா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒப்பரா மினினா நான் அது ஏதோ ஒரு பெரிய கேம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பஸ் மாதிரி ஒண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னமோ இது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா இப்ப இருக்கிற பசங்க அந்த இன்னசென்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஒரு சில நேரங்கள் வந்து அது ஒரு கிரிஞ்சாவே இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். இப்ப இருக்கிற பசங்கலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி சிக்மாவா ஆக்ட் பண்ணணும்னு நினைச்சு அதை பண்ணிக்கிறாங்க. கரெக்ட். எல்லாம் அடல்ட்டா இருக்கணுங்கிற மாதிரி அடல்ட் மாதிரி பிஹேவ் பண்ண ட்ரை பண்றாங்க. கிட்ஸ் வந்து அடல்ட்டா இருக்கணும்னு ட்ரை பண்றாங்க. கரெக்ட். உனக்கு புரியுதா? சோ இப்போ ஒரு 5th 6th படிக்கிற பையன் அவன் குழந்தையா தான் இருக்கணும். அவன் ஆடணும், ரோட்ல ஆடி பாடி ஓடணும், அவன் ஏதாவது வாய்க்கு வந்ததை உளரணும், கோமாளித்தனம் பண்ணணும். அது அப்பதான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அதை ரசிப்பாங்க, ஏதோ ஒண்ணு இருக்கும். சோ அவன் இன்டர்நெட் பார்த்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜ், அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்ட வந்து அங்க அவன் பண்றான். கரெக்ட்னா. இப்படி பேசக்கூடாது, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதா என்னன்னு அவனுக்கு தெரியாது, இது கிரிஞ்சு ஏதாச்சும் ஒண்ணு. அதாவது அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு டாபிக் வருது அப்படின்னா என்னடா கிரிஞ்சா பேசுறீங்க. கிரிஞ்சுங்கிறதே வந்து இப்ப லாக்டவுன்ல தான் ஃபேமஸே ஆச்சு கிரிஞ்சு. இப்ப வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க கிரிஞ்சு, அந்த இன்னசென்ஸும் குழந்தையும் அவனுங்க அந்த அந்த ஃபேஸையும் விட்டுறாங்க. கரெக்ட்னா. அதை விட்டுட்டு அந்தந்த ஸ்டேஜ்ல அவன் அதை இருக்க வேண்டிய விட்டுட்டு ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்ணும். நம்ம இப்படி சைலண்டா இருந்தாதான் ஒரு கெத்து அப்படின்ட்டு அவங்களே வந்து அப்படி பிஹேவ் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட்ண்ணா. அதே போல் இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் டிஃப்ரென்ஸே தெரியாமல் நம்ம பழகுவோம். கரெக்டுங்களா? ஐ மீன் இப்போ நான் 8th வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸில் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க, நாங்களாம் ஒன்றா தான் விளையாடுவோம், ஒன்றா தான். ஸ்கூல் வரைக்கும் எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏன்னா நான்
எங்க ஊர் பாய்ஸ் வந்து ஒரு ஸ்கூலா? ஆமா பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் கோயட்டே கிடையாது எங்க ஊர்ல. ஓகே. ம். அதனால நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னு தெரியல. ம்ஹ்ம். நான் ஓகே. காலேஜ் வந்து தான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பட் ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியல. ம். ஏன்னா சின்ன ஊர் தான் அது. இப்ப பொண்ணுங்க பின்னாடி போனாலோ இல்ல பொண்ணுங்க கிட்ட பேசினாலோ ம். உடனே அப்பாக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லுன்னு பாஸ் ஆகும். 5G விட ஃபாஸ்ட்டா இதாகும். ரொம்ப ம். பயங்கர ஃபாஸ்டா இருக்கு. ம். ம். இப்போ நீங்கள் பாய்ஸ் ஸ்கூலில் பாய்ஸ் ஸ்கூலில் இருந்திருக்கீங்கல்ல, அங்கே வந்துட்டு ஏதாச்சும் ஃபன்னாக ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டி ஏதாச்சும் இதில் மாட்டியிருக்கீங்களா? நான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேர்ள்ஸ் விஷயத்துல மாட்ட மாட்டோம். இல்லை பட் ஆனா கேர்ள்ஸ் விஷயம்னு நாங்க இல்லை, வேறு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி சேட்டை பிரச்சனைகள் பண்ணி சேட்டை பண்ணி. ஸ்கூல்ல வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நான் இப்ப ஒரு ஒரு மேட்டர் இருக்கு. ம். அவ பேரே வந்து அந்த பையன் பேர், அதாவது எங்க ஸ்கூல்ல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஓகே. ஸோ வீக்லி வந்து ஒன் டைம் வந்து ஸ்விம்மிங் பீரியட் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணியே ஆகணும். ம். ஸோ எல்லாருமே ஸ்விம்மிங் வந்து கத்துக்கணும், எல்லாருமே அதை அட்டன் பண்ணியே ஆகணும். ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா, நாங்க ஒரு ஃபோர்த் தேர்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் நான். ம். அப்ப என்னாச்சுன்னா ஸ்விம்மிங் போயிட்டு வந்தோம். ஒரு பையன் இருப்பான். ம். அவன் அவன் போட்டு ஸ்விம் பண்ண அந்த வெட்டான ஜட்டி இருக்குல்ல, ஆமாம். ஸோ அதை கலட்டி எடுத்து வச்சு யார் மேலேயாவது எறிவோம். ஸோ சம்மந்தமே இல்லாதவன் மேல எறிவோம். அப்ப என்னன்னா அவன் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணிட்டு தெரிச்சு ஓடுவானுங்க. ஏன்னா நாங்க இப்ப சூஸ் பண்ற ஜட்டி வந்து எவன் வந்து ஆள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கானோ அவனை தான் சூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அவனை பார்த்தாலே வந்து அழுக்கு அழுக்கு அழுக்குருண்ட மாதிரியே இருப்பான். அவன் அந்த மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவன் ஜட்டியை தூக்கிட்டு போய் எரிஞ்சு விளையாடுறது. ஓகே. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த ஜட்டியை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ம். அந்த பையன் மேல நான் எரியறதுக்காக நான் என் கையில் ஜட்டி இருக்கு, நான் எரியறதுக்காக நின்றுட்டு இருக்கிறேன். ம். அவனை சும்மா இப்படி இப்படின்னு பயம்படுத்துறேன். ம். உண்மையிலேயே எரிஞ்சும் போது என்ன ஆச்சுன்னா, ஜட்டி வந்து லைட்டா அவன் தலையில பட்டுச்சு. அவன் ஃபாஸ்டா குனிஞ்சான். ம். குனிஞ்சிட்டு நிமிந்தாம் பாரு, அந்த புருவத்துக்கிட்ட இருந்து ரத்தமா வருது. ஐயோ. இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒரு செகண்ட் புரியல. என்ன ஜட்டி பட்டு அவனுக்கு மண்டை உடஞ்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் அன்னைக்கு. ஏன்னா ஜட்டி அடிச்சு ஜட்டி பட்டு இதாயிடுச்சா அப்படின்ட்டு நான் அந்த ஜட்டி ஓனரையும் பாக்குறேன் ஷாக்கா. ஜட்டியில என்ன வச்சிருந்தான் அப்படின்னு. ஏன் பவர்ல ஏறியலடா, அவன் பண்ண தவறுல. அவனையும் ஆமா நான் அவனையும் திரும்பி பாக்குறேன். என்ன என்ன பண்ணி வச்சிருக்கிறான், ஜட்டி ஏதாவது வச்சிருக்கிறான். எனக்கு என்ன விவரம் இருக்கும். ஆமா ஆமா. அவன் உடஞ்ச மண்டையோட அந்த மருந்து கூட அவன் காயம் போடல. எப்பயுமே பிடி ரூம் தான் போய் மருந்தை தொடச்சு விட்டு எல்லாம் பண்ணுவானுங்க, நர்சிங் தான் பண்ணுவானுங்க. பிடி ரூம்க்கு ஓடுறான்னு பார்த்தா அவன் நேரா ஹெச்எம் ரூம்க்கு ஓடிட்டான். ஓகே. அந்த அம்மா அங்க வரத நான் ஜன்னல் வழியா பாத்துட்டேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வரதுக்கு முன்னாடி அழுதுகிட்டு நான் டேபிள்ல உட்காந்துட்டேன். அப்பதான் அடி கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு. அவன் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் வந்து இங்கிலீஷ்லயே கம்ப்ளைண்ட் வேற பண்றான். மேடம் த்ரூ த அண்டர்வேர் ஆன் மீ மேடம், ஐ ஹிட் ஆன் த டேபிள் மேடம் அப்படின்னு. எனக்கு அப்பதான் ஃபிகர் அவுட்டே ஆச்சு அவன் டேபிள் அடிச்சிருக்கிறான் அப்படின்னு. ஓகே ஓகே. அதுக்குள்ள ரூம் அவ்வளவு நேரம் என்ன நினைச்சிருக்கிறேன், அவன் ஜட்டியில என்னமோ இருந்திருக்குது, பிளேடு மாதிரி ஏதோ வச்சிருந்திருக்கிறான், பிடிச்சிருக்கு. ஓகே. இது வந்து ஒரு இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட் இருக்கும். இது வந்து தேர்ட்ல நடக்குது. ஓகே. ஆக்சுவலா இது வந்து ரூமர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்ல கிளாஸ் முழுக்க, டே அவன் ஜட்டி பட்டு தலையில இருந்து ரத்தம் வருதுடா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. அது வந்து எல்லாருமே ஒரு ஷாக்கு தான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே டைம் போகுது. ஒரு 7th 8th வரும்போது திருப்பி இந்த டாபிக் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறோம். சிரிக்கும் போது இப்ப லஞ்ச் எல்லாம் உட்காந்து பேசும்போது எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கும் போது இந்த டாபிக் எல்லாம் வரும். இந்த மாதிரி ஆச்சுல ஞாபகம் இருக்குதா அப்படின்னு. அப்ப நான்லாம் சொல்லுவேன், இவன் ஜட்டி தான் ஏதோ பண்ணிருச்சுன்னு நான் எத்தனை பயந்துருக்கிறேன் தெரியுமா. ஒரு செகண்ட் எனக்கு கலங்கி, எனக்கு அது புரியவே இல்லடா, என்ன நடந்துச்சுன்னே எனக்கு புரியலடா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு ஒரு ஃப்ளோல எவனோ ஒருத்தன் வந்துட்டு அவன் கல் கட்டிடா அப்படின்னு.
ஓகே. அதுக்கப்புறம் அவன் பேரே கல்ஜெட்டி. கல்ஜெட்டி. கல்ஜெட்டி கல்ஜெட்டின்னு கூப்பிடுவான். கல்ஜெட்டி. அவன் 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 ஜட்டியை வச்சு பண்ணாத காமெடியே கிடையாது. ஏய் அங்க ஏதோ ஒரு போர் நடக்குதான், அவன் ஜட்டியை தூக்கி எறிவோமா அப்படின்னு கேட்பானுங்க. ரொம்ப பேசுவானுங்க. அந்த ஜட்டி வச்சே அவனை ஓட்டுவானுங்க. ஓகே. இப்போ ஒரு டச்சில் இருக்காரு அவங்க கூட? இப்ப டச் இல்லாம வருது. நான் இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூடயும் டச்சிலே இல்லை. ஓகே 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 ஓகே. ஸோ ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி நிறைய மெமரிஸும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அது கொஞ்சம் எனக்கு ஸ்கூல் டேஸ் வந்து கொஞ்சம் ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு ஸ்கூல் டேஸ்ல. அதாவது அதெல்லாம் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட இதே நான் அப்படியே ஸ்டாப் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தேன்னா, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பயாஸ்டான ஒரு கேஸ்ட் பேஸ்டான ஒரு டவுன் நான் படித்தது. ஓகே. ஸோ பர்டிகுலர்லி ஒரே ஒரு கம்யூனிட்டி பீப்புள் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த கம்யூனிட்டி பீப்புளாக இருந்தா ஸோ நீ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கலாம். ஓ ஓகே. ஆஹா. உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உன்னை வந்து பெரிய பெரிய நீ பெரிய கேங்கில் போய் சேர்ந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எங்கே வெளியே போனாலும் கூப்பிடுவானுங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ஜெனியூனான ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஜெனுனியான ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே. ஸோ ஜெனியூனியான ஆளுங்க நிறைய இருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த ஜெனியூனியா பழகின நிறைய பசங்க வந்து நிறைய சொல்லியிருக்கிறானுங்க. இந்த மாதிரி தப்பா சொன்னது இல்ல. லைக் அவனுங்க வாலண்டியர் நல்லா பழகினானுங்க அந்த பசங்கலாம். வாடா போலாண்டா ரொம்ப கேர் எடுத்து பேசுவானுங்க. ஏய் போலாண்டா மச்சான் வாடா மாப்பிள்ள வாடா அப்படி இப்படின்னுமானுங்க. ஆனா அப்ப அந்த டைம்ல வந்து என்னன்னா ஒரு பெரிய கேங்கோட சுத்தணும், 4-5 பசங்க இருப்பானுங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த 4-5 பசங்க ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. லைஃப்ல நல்லாவும் இருக்கிறானுங்க, ஒற்றுமையா தான் இருக்காங்க. நான் வந்து பெரிய கேங் கூட சுத்தினாதான் நம்மளுக்கு கௌரவம். நம்ம எப்படி ஒரு 4-5 பேர் கூட லஞ்ச் போயிட்டு இப்படி முகத்தரமா எப்படி சுத்துறது அப்படிங்கிற அப்ப எனக்கு நல்லது கெட்டது அது பகுத்தறியறதுக்கு எனக்கு இது கிடைக்கல. அது எல்லா பசங்களுக்கும் உள்ளதானா நமக்கு கெத்து. அப்ப அதுதான் கெத்து. இப்ப நான் வந்து அங்க போய் நான் பழக போறேன், நான் அந்த பசங்களோட பழகி நான் எல்லாம் சேர்ந்து இது பண்ணிட்டு இருந்தா அந்த பசங்களும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து பயங்கரமா பழகினானுங்க. ஸோ இது வந்து நல்லா போகுது. அண்ட் நான் வந்து 11th 12th வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்க வழக்கங்கள் மாற ஆரம்பிக்குது. ஏன்னா அவனுங்க வளர்றானுங்க. ஏன்னா 10th வரைக்கும் எங்க அண்ணன் படிச்சான் ஸ்கூல்ல. ஸோ எங்க அண்ணன் வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம 8th எல்லாம் படிக்கிறோம்னா 12th பசங்க தான் பஞ்சாயத்து பண்ணுவானுங்க. அவனுங்க குரூப்ல மோசமான குரூப். 10th படிக்கும் போதே 11th அடிக்கிறது 12th அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து இவர் தம்பிடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு அப்போ வரைக்கும் தெரியல. அவனுங்க 2 விஷயத்தினாலதான் என் கூட அவ்வளோ க்ளோஸா பழகிருக்கிறானுங்க. ஒன்று, நானும் வந்து அவங்க கம்யூனிட்டி ஆளுங்க நினைச்சிட்டானுங்க. ஓகே. ஸோ 2வது விஷயம் வந்து என்னன்னா, எங்க அண்ணன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா சுந்தரோட அண்ணனை கூப்பிட்டு நம்ம கெத்து காமிச்சிக்கலாம். இந்த 2 விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா நான் 11th போகும்போது எங்க அண்ணெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸ்கூல் 12th முடிச்சுட்டு ஸ்கூல் விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மதிக்க மாட்டேங்கிறானுங்க. லஞ்ச் போறானுங்கன்னா எல்லாரையுமே வந்து கூப்பிடுவானுங்க, ஒவ்வொரு கிளாஸ்க்கா வருவானுங்க. டி கிளாஸ்ல இருந்து கிளம்புறானுங்க. ஏன்னா டி கிளாஸ்ல கொஞ்சம் அதிகமா இருப்பானுங்க பசங்க. அப்படியே டில இருந்து கிளம்புவானுங்க, சி வருவானுங்க, வாடா போலாம் வாடா போலான்னு. ஒவ்வொருத்தன் பேரையும் சொல்லி வாடா போலாம், டே லஞ்ச் போலாம்டா அப்படி இப்படின்னு என்ன கூப்பிடவே மாட்டானுங்க. ஆனால் நானா வாலண்டியரா போய் ஃபிட் ஆவேன். என்னடா மாப்பிள்ள கூப்பிடாம பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்ட்டு. ஐயோ நீ இருந்தியாடா நான் கவனிக்கலடா அப்படின்னு. ஓகே சரி ஃபைன் அப்படின்னு. இத்தனைக்கும் வந்து யாரும் நீ பெருசு நான் பெருசு இல்லை, எல்லாருமே கம்யூனிட்டி கேடர் படி பார்த்தா எல்லாருமே ஒரே இதுல இருக்கிற ஆளுங்க தான். ஓகே 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 ஓகே. அண்ட் எனக்கு என்னன்னா ஸ்கூலுக்குள்ள அந்த கம்யூனிட்டிங்கிறதே இருந்திருக்க வேணாமே அப்படிங்கிறது தான். கரெக்ட்ண்ணா.
அது ஸோ நிறைய பேர் இந்த கையில் கயிறு கட்டியிருப்பானுங்க தெரியுமா இந்த அது கம்யூனிட்டி. வந்து ரொம்ப ஒரு சிக்கான ஒரு கான்செப்ட். அது என்ன கான்செப்ட், அதாவது சின்ன பசங்க மனசுல கேஷ் வைக்க இது வந்து எனக்கே தெரியல. ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 நான் காலேஜ்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் இதுக்கப்புறம் நான் என்ன கோமாளித்தனம்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா 11th 12th 10th வரைக்கும் நான் ஒரு மாதிரி ரொம்ப வேற மாதிரி இருந்தேன். ஸோ 11th 12th வந்து டிராஸ்டிக்கா சேஞ்ச். நான் என் கேரக்டரே எனக்காக அவனுங்களுக்காக நான் மாத்திக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணலாம், ரொம்ப காமெடியா பேசலாம், ரொம்ப எல்லாரையும் அட்டென்ஷன் சீக் பண்ணணுங்கிறதுக்காக காமெடியா பேசுறது, அடுத்தவனை நக்கல் பண்ணி பேசுறது. ஸோ ஒரு ஜோக்கரா இப்போ எப்படி நருட்டோ வந்து எப்படி அட்டென்ஷன் சீக் பண்ணுவான், ஸோ ஏதாவது கோமாளித்தனமா ஒரு விஷயம் பண்ணி சீக் பண்ணுவான் பார்த்தியா. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு நான் போயிட்டேன். ஸோ அந்த 2 வருஷம் வந்து நான் நானாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் காலேஜ் போய் சேர்ந்த மாதிரிதான். அங்கே நான் எனக்கு வந்து ஒரு 15 பேர் ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சானுங்க. அவனுங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சாங்க எனக்கு ஹாஸ்டல்ல எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சானுங்க. ஸோ இவனுங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம ஏதோ ஒரு குப்பையில போய் நம்ம உருண்டுட்டு இருந்திருக்கோம் இத்தனை நாளா. இது வந்து இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, இதுதானே ஒரு கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அவனுங்க 12th எல்லாம் முடிச்சுட்டு எங்கேயாவது வெளியே போலாம், ஸோ மதுரைக்கு போலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பிளான் போடுவானுங்க. பிளான் எப்படி போடுவானுங்கன்னா, அதாவது இப்போ ஜென்ரலா ஒரு பிளான் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆள் எத்தனை பேருன்னு நம்ம கணக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம யோசிக்கணும். எத்தனை பைக்கு தேவை, எத்தனை கார் தேவை, பஸ் தேவையா என்னன்ட்டு. ஆமா. ஸோ இவனுங்க வந்து ஃபர்ஸ்ட் பைக்கு கணக்கு எடுத்துருவானுங்க. ஓகே, 4 பைக் இருக்கு, 8 பேர் போகணும். அப்ப என்ன பண்ணலாம், அப்ப நான் ஃபர்ஸ்ட் அவனுங்க ஆளுங்களா அட்ஜஸ்ட் பண்ணுவானுங்க. அந்த 4வது பைக்ல இடம் இருந்தால் அந்த சப்ஸ்டியூட் இதுல வந்து அவன் வச்சிருப்பான் ஒரு சில ஆட்கள். ஓகே, இவனை கூப்பிடலாம், இவனை கூப்பிடக்கூடாது, இவன் வந்தா டம்மியா நிப்பான், இவன் வந்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், இந்த மாதிரி அவனுங்க வச்சிருப்பானுங்க. இந்த தில்லாலங்கடி இந்த தில்லுமுல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு இப்ப அதெல்லாம் யோசிக்கும் போது இப்ப எனக்கு பேசும்போதே எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் இவ்வளவு கேவலமா வந்து இது பண்ணிருக்கிறேன். நான் என் ஸ்கூல் டேஸ்ல வந்து அவனுங்களோட ஃபிட் ஆகணும்னு சொல்லிட்டு போய் அவ்வளவு வாலண்டியரா பேசுறது, பழகுறது, போய் கெஞ்சி கெஞ்சி போய் பழகுறது. அவனுங்கிட்ட எல்லாம் நான் ரொம்ப சென்டிமெண்டலாலும் நான் பேசியிருக்கிறேன் ஒரு சில டைம்லாம். என்னடா என்னை எங்கேயுமே கூப்பிட மாட்டேங்கிறீங்க, என்னை ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னையும் கூப்பிடுங்கடா, நான் பாவம் இல்லையா அப்படின்லாம் நான் பேசியிருக்கிறேன். இப்பெல்லாம் அது முட்டாள்தனம் அப்படின்னு தோணுது எனக்கு. நான் அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அமையற கரெக்டா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அமையற மாதிரி இருந்த போதெல்லாம் நான் அவனுங்களெல்லாம் நான் விட்டுட்டு கெத்து அப்படின்னுங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் போனேன். அதுக்கு நான் இப்ப அதை எப்படி பாக்குறேன்னா, சோ அந்த விஷயத்துக்கான ஒரு பனிஷ்மெண்டா தான் பாக்குறேன். இவனுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ஒரு வகையில நல்லது. இப்படிலாம் இருக்காங்கன்னு இப்போ உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு. அண்ட் எனக்கு வந்து கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைஞ்சானுங்க. நான் அவனுங்க கிட்ட நடிக்க தேவையில்லை. நான் அவனுங்களை வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள என் ஸ்கூல்ல எல்லாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவானுங்கன்னா, அவனுங்களே வந்து ஒவ்வொரு லெவல்ல இருப்பானுங்க. இவனா ரொம்ப புகழ்ந்து பேசணும், இவனை வந்து அடுத்து புகழ்ந்து பேசணும், இவனை இப்படி பேசணும், இவனை கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஃபார்முலாவெல்லாம் மொத்தமா மாத்துற மாதிரி இருந்துச்சு நான் கோயம்புத்தூர் போய் படிக்க போகும்போது. அப்ப நாங்க ஒரு 15 பேர் இருக்கிறோமா, 15 பேருமே ஒப்பீனியன் சொல்லுவான், ஒவ்வொருத்தனை கலாய்ச்சிக்குவான், பிரச்சனைனா போய் நிற்போம், அந்த மாதிரி கிடையாது. ஆமா. சோ இந்த ஸ்கூல் டேஸ்ல வந்து கேஷ் அப்படின்னுங்கிறது வந்தாலே அந்த பசங்க வந்து நல்லா இருக்க மாட்டானுங்க. அண்ட் நான் ஹானஸ்டா சொல்றேன், அந்த கேங்கு ஒரு குரூப்னு போய் நான் சேர்ந்து சுத்திட்டு இருந்தேன் பாத்தியா, அதுல ஒருத்தன் கூட இப்போ உருப்படியா கிடையாது. கரெக்ட்ண்ணா, நானுமே நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்போ கேஸ்ட்னு சொல்லிட்டு சுற்றி ரொம்ப பெருமையாக இது பண்ணிட்டு இருந்தவங்க ஒருத்தன் கூட உருப்படியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். எங்கள் ஊர்லேயும் சரி, நான் இது வரைக்கும் பழகின இடத்துலையும் சரி. ஸோ இப்போ அந்த செட்டு கூட நான் இதில் இல்லை. ஸோ
இது வேற டாபிக். இது ஆல்ரெடி நீங்க போற பாட்காஸ்ட்லயே நீங்க பேசியிருப்பீங்க. அந்த கேஸ்ட், கையில கயிறு, சட்டப்பையில போட்டோ, ஆமா, கண்ணில் திமிரு, ராஜநடை, ராஜநடை எல்லாம் இருக்கும். அதாவது the worst thing அது வந்து அது பேரண்ட்ஸ் மூலியமா ஒரு சில விஷயங்கள் வந்து வரணும். ஸோ எங்க அப்பா வந்து எனக்கு அதை கிளியரா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சின்ன வயசுலயே வந்து அவர் சொன்னாரு, இந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட்னு இல்லை, எல்லாருமே ஈக்குவல் தான், இவன்கிட்ட தான் பழகணும் அவன்கிட்ட தான் பழகணும் அப்படின்னுங்கிற பார்ஷியாலிட்டியும் பாரபட்சமும் எப்பயுமே வச்சுக்காத, எல்லாரையும் ஒன்னா பாரு, எல்லாரையும் ஈக்குவலா நடத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரு. ஏன்னா அந்த மாதிரி ஊர்ல இருந்ததுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்க அப்பா எனக்கு சொல்லணும்னுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு. ஓகே 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 ஓகே. ஆக்சுவலாக எங்கள் ஊருமே இதே மாதிரி தான். ரொம்ப டீட்டெயிலாக போல என்னை எவனாச்சும் கேட்பானுங்க. பட்டு அதான் ஓவராலாக சொல்லலாம், எங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி ரொம்ப இது வந்துட்டு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு ப்ராக்டிஸாகவே இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணுறதுலாம். எங்கள் வீட்லேயுமே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பசங்க கூடலாம் சேரக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் நான் கேட்கல. பட் அதனால வந்துட்டு அப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்லேயும் ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, இந்த மாதிரி பசங்க கூடலாம் பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, இப்போ நீ இந்த மாதிரிலாம் இது பண்ண அப்படின்னா ஊரில் 4 பேர் அப்புறம் நம்மள்ட்ட என்னை பார்த்து மதிக்க மாட்டான், என்ன ஒரு மாதிரி சொல்லுவான் அப்படி அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஓகே இப்போ அவன் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டு வரக்கூடாது அப்படின்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறமா தான் அப்புறம் அவங்களும் அப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இப்பயுமே சரி, லைக் இப்போ வரைக்கும் இந்த கேஸ்ட் இந்த மாதிரிலாம் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. நிறைய எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் ஸ்கூல் படித்தப்போ இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போயுமே என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஊரில், இந்த ஒரு ரீசன்னால். அது நல்ல விஷயம் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்தாங்க. இப்போதான் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கிறாங்க, நீ இன்னும் வச்சிருக்கிற. ஆமாம் ஆமாம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டே போனானுங்க அந்த செயினை. ஸோ அந்த இதுக்குள்ள நான் போக வேணாம் அப்படின்னுங்கிறக்கா நான் பிரேக் பண்ணி நான் வெளியே வந்துட்டேன். ஓகே 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 ஓகே. அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்ண்ணா. எனக்கு எங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஸே இல்லாமலாம் இல்லை, எனக்கு எங்க ஊர்ல ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானுங்க. பட் ஆனா என் செட்டுல எனக்கு என் ஸ்கூல்ல இருந்து எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஓகே 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 ஓகே. ஸோ ஒரு சில பேர் இருக்கிறானுங்க இன்னமும் நான் என்னை பார்த்தா கரெக்டா பேசுவாங்க, கரெக்டா பாசமா பேசுவானுங்க, எல்லாமே கேட்பானுங்க, நானும் அதே மாதிரி பேசுவேன். அது ஒரு சில பேர் இருக்கிறானுங்க. பட் நான் கொஞ்சம் வேணாம் அப்படின்ற ஒரு ஸ்டெப் ஒதுங்கிட்டேன் அவ்வளோதான். ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. ஸோ இது வந்து ரொம்ப கேஸ்ட் சென்ட்ரிக்கா போகுது, ஒரு மாதிரி ஆவேசமா போயிட்டு இருக்கு. நாம வந்து இதை ஒரு ஜாலி இதுக்கு கொண்டு வந்துடும் மறுபடியும், பேக் டு த ஸ்கூல் டேஸ். இப்போ வந்து என்னன்னா பேக் டு த ஸ்கூல் டேஸ்ங்கிற போது ஸ்கூல் க்ரஷ். ஓகே. க்ரஷ்ங்கிற போது ஃபர்ஸ்ட் க்ரஷ் வந்து எப்படியுமே ஒரு டீச்சரா தான் இருக்கும். கரெக்ட்ண்ணா. அது வந்து ட்ரைனிங் டீச்சர்ஸ் தான் க்ரஷ்ஷா வருவாங்க. ஐ மீன் ட்ரைனிங் டீச்சர்ஸ். அதுவும் நம்ம 9th 10th படிக்கும்போது அந்த 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் எடுக்கிற இந்த ப்ரிலிமினரி டீச்சர்ஸ் வருவாங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. நான் கவர்மெண்ட் ஸ்கூலுங்கனால எனக்கு அது அந்த அளவு இல்லை, பட் மேபி உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ரொம்ப உக்கரமா இருப்பானுங்க, யாரையுமே விட மாட்டானுங்க, ஒருத்தரையும் விட மாட்டானுங்க. அதாவது அந்த கேம்பஸ்குள்ள வந்து எங்க ஒரு லேடிஸ் வந்தாலே விட மாட்டானுங்க. ஓகே. இப்போ வராங்க அப்படின்னா இப்போ ரொம்ப தொல்லை பண்ணின ஒரு அக்கானா யாருன்னு கேட்டேன்னா, எங்க லேப் அட்டெண்டருக்கு ஒரு அக்கா வந்து ஜாயின் பண்ணி. ஆமா, லேப் அட்டெண்டர் வந்து ஒரு டெம்பரவரியா உள்ளவங்க தான் போடுவாங்க. டெம்பரவரி தான். அந்த அம்மா வந்து ஒரு 12 மணிக்கு மேல வரும். அங்க கோனிக்கல் பிளாஸ்க்கு டியூபு லேபு எல்லாத்தையும் தொடச்சி வைக்கும். கூட்டெல்லாம் செய்யாது, லேபை மெயின்டைன் பண்ணும், லேப்ல ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணும். அங்கே லேப்ல எந்த சார் என்ன சொல்றாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது இது பண்ணும். ஸோ லேபை வந்து மெயின்டைன் பண்றது, பிளாஸ்க் கோனிக்கல் பிளாஸ்க் உடஞ்சிருச்சு இல்லை கெமிக்கல்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா லிஸ்ட் எடுத்துட்டு போய் அதை ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வரது, இதுதான் வேலை. ஸோ அந்த லேப் அட்டெண்டர் அக்கா தான் வந்து ஸ்கூலோட டாக் ஆஃப் த இதாகவே இருந்துச்சு அந்த அக்கா. ஓகே. இஷ்டத்துக்கு கதை சொல்லுவானுங்க, அவ என்னதான் பாப்பா அப்படின்னுமானுங்க. அது அந்த அக்கா மதிக்கவே மதிக்காது.
அந்த அக்கா பாட்டு போகும் வரும் ஏதோ பண்ணும். ம். ஏய் அவ என்னையே பாக்குறாடா அப்படின்ட்டு அவனுங்களா ஒரு அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஃபேண்டசியை வந்து அப்படியே கதையா மாத்தி சொல்லும். என்னையவே கரெக்ட். பாக்குறா, அன்னைக்கு நான் லேபுக்கு போயிருந்தேன், தற்சமயமா என்னைய பார்த்தா, உன் முடி நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படி தள்ளி விட்டா. இது ஃபுல்லா அப்பதான் எனக்கு எனக்கு தெரியல அவன் மனசுக்குள்ள இருக்கிற வக்கரத்தெல்லாம் ஒரு ஃபேண்டசி கதையா சொல்லியிருக்கிறானுங்க. கரெக்டு. லேபு அந்த அக்கா ஒண்ணு லேபு. ம். அப்புறம் ஆபீஸ் ரூம்ல வந்து அக்கௌண்டன்ட் ஒரு அக்கா வரும், ம். அது பேரு கல்லாப்பட்டி. கல்லா. ஓகே. அப்படிதான் கூப்பிடுவோம், லேபு கல்லாப்பட்டி அப்படிதான் சொல்லுவோம். ம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லேபுக்கு ஒரு அக்கா வரும், ம். அது ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி அப்புறம் ப்ரிலிமினரி டீச்சர்ல வந்து குட்டி மிஸ்ன்னு சொல்லி ஒரு மிஸ் வரும். ம். ஏன்னா அந்த மிஸ் குட்டியா இருக்கிறதுனால குட்டி மிஸ். ஓகே. எங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு சார் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பேண்ட்டு, ஐ மீன் நாங்கள் இருக்கலாம் கிராமம், ஓகேங்களா. நான் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறப்போ நிறைய பேர் பேண்ட்லாம் போட்டு வர மாட்டாங்க, எல்லாம் வேஷ்டி கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்துருப்பானுங்க அந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே. ஒருத்தர் மட்டும் பேண்ட்டு போட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வந்து பேண்ட்டு சார். பேண்ட் அவர் பேரே பேண்ட்டு சார் தான் இப்போ வரைக்குமே. சரி, அவர் வந்துட்டு இப்போது எங்கள் அண்ணன் மேரேஜ்க்கு ஏதோ இன்விடேஷன் வைக்கிற கூட பேண்ட்டு சார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படி தான் எங்கள் அண்ணன் சொல்லுவார், பேண்ட்டு சார். அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹையர் பண்ணுவார். ஹையர் பண்ணாருன்னு சொல்ல முடியாது, போயிட்டு கூப்பிட்டு வந்து இது சேர்த்து விடுவார் ஸ்கூலில். அவர் பேர் வந்து ஒன்றாவது சார். ஒன்றா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் எடுப்பார், ரெக்ரூட்மெண்ட்டு ஹச்ஆர் மாதிரி. அதனால அவர் பேர் வந்து ஒன்றாவது சார். இவர் வந்து பேண்ட்டு சார். ஒரு சார் இருப்பார், அவர் வந்துட்டு என்னென்னா என் நேம் வந்து இந்த மருது பாண்டியன் அப்படிங்கிறதுக்காகவே என்னை நிறைய டைம் வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு. அது எனக்கு அப்போ தெரியல ஆக்சுவலாக, ஸ்கூல் படிக்கிறப்போ. ஆமாம், ஆக்சுவலாக எல்லா ஸ்டாஃப்மே வந்து ஆக்சுவலாக அப்போது நான் நல்லா படிப்பேன், கிளாஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன். எல்லா ஸ்டாஃப்மே வந்து என்கிட்ட வந்து நல்லா படிக்கிறான், அப்படி நல்லா படிக்கிற பசங்களே எல்லா ஸ்டாஃப்க்கும் பிடிக்கும் தெரியுமா. நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு என்னை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. பட் வந்து இவர் மட்டும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, வேணுமுனே வந்து ஏதாச்சும் இவனை அடிக்கணும், ஏதாச்சும் அவனை திட்டணும்னு சொல்லிட்டு வேணுமுனே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பார் இவரோட பீரியட்ஸில். எனக்கு வந்து அந்த ஏஜில் எனக்கு தெரியல இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா தான் ஒரு சினாரியோவில் ஒரு டைமில் வந்துட்டு இந்த ரீசனுக்காக தான் பண்ணுறாருன்னு எனக்கு தெரிஞ்சுது அவர். ஆனால் அதான் அப்போலாம் அடிப்பார். அதே போல் ஏதாச்சும் காம்படிஷன் நடந்தால் கூட நான் நல்லாவே பண்ணியிருந்தாலுமே அவரோட சப்ஜெக்டில் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, நல்லா இது பண்ணுற பசங்களுக்கு வந்துட்டு ஒரு பென் கொடுப்பார் கலர் கலராக. இப்போ நம்ம வந்து திருவிழாவில் வந்து இந்த 10 கலர் ஏதோ இருக்கும் தெரியுமா, 7 கலர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பேனாலேயே, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அது ஒவ்வொன்றே இறக்கி இது பண்ணுறது. அதை வந்துட்டு என்ன பண்ணுவார்னா கொடுப்பாரு எல்லாருக்கும். அப்போ நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மார்க் எடுத்தாலுமே ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி எனக்கு தரமாட்டார். அதை கெட்டுப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதி விட்டுருவாரு. அதேதான். அது எனக்கு வந்து அப்போ தெரியல. பட் அப்புறமா தெரியுது இவர் வந்து ப்ரொஃபைலிங் பண்ணியிருக்காரு என்ன இந்த நேமை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரொஃபைலிங் வந்து எனக்கு இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ 11th 12th படிக்கும்போது ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர், ஃபிசிக்ஸ் சார் ஒருத்தர் இருந்தார். அந்த இந்த நாய் பண்ணாத டார்ச்சரே கிடையாது, சொல்லக்கூடாது ஒரு டீச்சரை. அவன் பண்ணாத டார்ச்சரே கிடையாது. எதுக்குடா நீ இவ்வளவு டார்ச்சர் பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் டியூஷன் வரலங்கிறதுக்காக நீ டார்ச்சர் பண்ணான். ஓ, அவன் டியூஷன் விட்டுட்டு நான் வேற ஒரு டியூஷன்ல போய் சேர்ந்துட்டேன். அதுக்காக வச்சு டார்ச்சரு. அதை 12th முடிக்கிற வரைக்கும் டார்ச்சர் பண்ணான். ஐயோப்பா, அவனை மறக்கவே மாட்டேன். அவனை நான் எங்க பார்த்தாலும் நான் மறக்கவே மாட்டேன், என்னைக்குமே மறக்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கண்ணா. லைக் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு பொறுக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சம் டீச்சர் சொல்கிறேன், அவங்க எப்படின்னா, இவன் வந்து நம்ம கீழே அடங்கி போகணும், இவன் வந்து ரொம்ப இதாக இருக்குது, ஒபீடியண்ட்டுங்கிறது கீழே ஒரு அடிமை மாதிரி இது பண்ணணும், நம்ம வந்தால் அப்படியே வணக்கம் போகணும், ஒரு அடிமை மாதிரி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அடிக்கிற அடியே பார்த்தேன்னா ஒரு மாதிரி பயப்படணும், அதாவது ஆள் பார்த்து அடிப்பான். பயப்படணும் நம்மளை பார்த்தா. நம்ம அது ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கேவலமான மைண்ட் செட்டு. ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஏஜ் தாண்டி ஒரு இது வரான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லைனா அப்புறம் போயிட்டு சொசைட்டியில் என்ன பண்ணுவான் அவன் சொல்லுங்கள். நாளை பின்ன எப்படி அவனோட ஒரு அந்த ஒரு பர்சனாலிட்டி எப்படி டெவலப் பண்ணுவான், அவனுக்கான அந்த ஸ்பேஸ் கூட தரணும்ல, செல்ஃப் ரெஸ்பெக்டோட நடத்தணும்.
ஸ்கூல்ல வந்து ட்ரெயின் ஆகுறதே வந்து அடுத்து காலேஜ்ங்கிற ஒரு இடத்துல போகும்போது இந்த உலகத்தை அப்பதான் அவன் ஃபேஸே பண்ண ஆரம்பிப்பான். கரெக்ட். ஸோ அப்ப இந்த வேர்ல்டு வந்து இவ்வளவு ஹார்ஷா தான் இருக்குமா அப்படிங்கிறது வந்து அவனுக்கு வந்து அந்த டைம்லயே வந்து அவனை போட்டு இந்த மிதி, இந்த அடி, இந்த கார்னரிங், இந்த ப்ரொஃபைலிங் இதெல்லாம் பண்ணும்போது அவன் அப்படியே வந்து அவன் ஜோன் அவுட் ஆகி போயிடுவான். ஸோ அதை படிச்சு இதெல்லாம் வந்து கேஸ்ட்ங்கிறது கிடையாது, ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னுங்கிறதெல்லாம் அவனுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்து வளர்ப்பானுங்களா, இவனுங்க வந்து ஜாதிகளை வந்து அங்க சொல்லி கொடுக்குறானுங்க ஸ்கூல்ல. அப்ப அவன் அங்கேயே வந்து அவன் பயந்து அப்படியே வந்து அவன் விட்டுருவான். லைஃப் மேல இருக்கிற கான்பிடன்ஸ் அவனுக்கு அங்க போயிடும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. லைஃப் மேல இந்த கான்பிடன்ஸ் குறைஞ்சிச்சு. நான் ரொம்ப லெஃப்ட் அலோனா ஃபீல் பண்ணேன். நான் வாயை திறக்கிறதுக்கே நான் யோசிச்சிருக்கிறேன். காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே மாத்துற மாதிரி எனக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிடைச்சதுனால நான் தப்பிச்சிட்டேன் இந்த சொசைட்டில. ஸோ அவனுங்களுக்கு எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காம அவனுங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஒரு மைண்ட் செட் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருந்தா அவன் வந்து ரெக்கவரே ஆயிருந்திருக்க மாட்டான். அவனோட ட்ராமாஸ் அண்ட் அவன் அனுபவிச்சது எல்லாமே அவன் கூட அப்படியே கேரி பண்ணிக்கிட்டே தான் போவான். அவனுக்கு வந்து லைஃப்ல இன்னும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்காது. கரெக்ட்னா. ஸோ ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்து என்னைக்குமே கரெக்டா இருக்கணும். நான் பார்த்ததுல ஒரு வஸ்டான டீச்சர் எனக்கு இந்த ஒரு டீச்சர். அதே போல நிறைய டீச்சர்ஸ் நல்ல விதமா நிறைய சொல்லி இருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. இவன் வந்து ஒரு மோசமான ஒரு பேட் கேரக்டர் உள்ள ஒரு டீச்சர். கரெக்ட்னா. இந்த மாதிரி டார்கெட் பண்ணி இது பண்றவங்கலாம் ரொம்ப ஒஸ்ட் உண்மையிலேயே. இந்த மாதிரி ஆளுங்க வந்து சொசைட்டில வந்து அந்த அளவுக்கு கெத்தாலாம் இருக்க மாட்டான். வெளியே ஸ்கூல் கேட் அவுட் கால் எடுத்து வைக்கிறான், பைக் எடுத்துட்டு போறான் அப்படின்னா அவன் பெட்டி பாம்பா அடங்கிதான் போவான், ஒரு பயத்தின் சுத்துவான். இது வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு திமிர காட்டுறது, இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்படி வந்து இந்த போலீஸ் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டா ஒரு பேச்சு பேசுவானுங்க, யூனிஃபார்ம் இல்லாம நார்மலா ஃபேமிலி கூட வரும்போது ஒரு பேச்சு பேசுவானுங்க, அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அதே தான். இப்போ எங்கள் ஊர்லேயுமே ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஸ்கூல் போகலாம், அவன் ஸ்கூலே நிறுத்திட்டான். ஏன் அப்படின்னு நான் போய் கேட்குறப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த ஸ்டாஃப் வந்து போட்டு அடிக்கிறாராம். ஏன் எதனால் அடிக்கிறாரு அப்படின்னா, இல்லை ஒரு நாளே அந்த ஸ்டாஃப் வந்து அடிப்பார் எங்கள் பசங்களெலாம், ஏன்னா அவரை பொறுத்தவரைக்கும் இந்த கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பசங்களை வந்துட்டு அடிக்கிறாராம். ஸோ இது வந்துட்டு என்கிட்ட சொன்னோன்னே என்னால் கேட்டு சும்மா இருக்க முடியல. நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னேன், என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா இதில் இன்வால்வ் ஆகாத அப்படின்னாங்க. அப்புறம் நானும் எதுவும் இது பண்ண முடியல. பட் ஆனால் அந்த பையன் வந்து இதனாலேயே ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஒரு நாள் போகிறப்போ பேக்லாம் தூக்கி போட்டு கட்டடிச்சிட்டு போயிட்டான், காரைக்காலுக்கு போயிட்டான். காரைக்கால் போய் அங்கே சாப்பிடாம மயக்கம் இருந்து, அதுக்கப்புறமா மயக்கம் போட்டு விழுந்து, அதுக்கப்புறமா அவனை கூட்டிகிட்டு வந்து, அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டால் அப்புறம் இந்த மாதிரி சொல்கிறான், எனக்கு போக பிடிக்கல, ஸ்கூல் போக பிடிக்கல அப்படின்னு சொல்லி ட்ராப் அவுட் ஆகிட்டான். இப்போ நிறைய பேர் ட்ராப் அவுட் வராங்கண்ணா இந்த போஸ்ட் கோவிடில். கான்ஃபிடன்ஸே இல்லை நிறைய பேருக்கு. இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து எக்ஸாம் பார்த்து பயந்து எல்லாம், எங்கள் ஏரியாவில் சொல்கிறேன், கிராமத்தில் எக்ஸாம் பார்த்து பயந்து நிறைய பேர் ட்ராப் அவுட் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸை. அதுக்கு இந்த மாதிரியான ஸ்டாஃப்ஸும் சில ரீசன்ஸ். அவனுக்கு வந்து ப்ரெஷரை போட்டு அவனை வந்து இது பண்ணி போட்டு ரொம்ப அடித்து எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தி 11th 12thலாம் வந்துட்டு அவனுக்கு ஒரு பொண்ணு முன்னாடி வந்து அவனை அடிக்கிறாங்க அப்படின்னா அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கே போகும் சொல்லுங்கள்? ஸோ அதனால் வந்து அவனுக்கு திருப்பி போகவே அவமானமாக இருக்கும், போக மாட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராமா, இது வந்து ஒரு மென்டல் ட்ராமாவாக போய்டும். மென்டல் ட்ராமா மாதிரி தான் அவன். அதாவது ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கும் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கணும். ஸோ ஹியூமனோட கிராஃப் வந்து அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போனாதான் அவனோட ஒரு பெட்டர் ஹியூமனா வந்து ஒரு ஹையர் ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியும். கரெக்ட்னா. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறதே வந்து ப்ரொக்ரெசிவாகவும், அவன் ஸ்கூல் வந்து அவனை ப்ரொடக்டிவாகவும், ஸ்கூல் வந்து அவனை ப்ரொடக்டிவாகவும் யோசிக்க வைக்கணும். ஸோ அப்படி அவனுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒரு ஸ்கூல் கொடுத்து அவனை காலேஜ் அனுப்பி வைக்கணும். அந்த காலேஜ் வந்து அவனுக்கு தேவைப்படுற எக்ஸ்போஷர், நாலேஜ், ஸோ அந்த சர்வைபிலிட்டி, இந்த சொசைட்டி, இது எல்லாமே காலேஜ் கொடுத்து அவனை அந்த சொசைட்டிக்குள்ள தள்ளி விடணும், வேலைக்கு போடா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவன் அப்படியே லேர்ன் பண்ணி வரதுதான் எல்லாமே.
அதுதான் நான் இதுக்கெலாம் நான் என்ன மெயின் ரீசனாக பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து இதுக்கெலாம் தகுதியே இல்லாதவங்கலாம் ஸ்டாஃபாக இருக்கிறது தானே பிரச்சனையே. இப்போ நீங்கள் வந்து காலேஜ்லாம் எடுத்துக்கோங்களேன், காலேஜ் எடுத்துக்கோங்க, இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னால் ஓகே, டெட் எழுதி வராங்க ஸ்டாஃப்ஸ்லாம். பட் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு என்ன ஒரு இது இருக்குது, என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது வர ஸ்டாஃப்ஸுக்கெலாம்? அதுக்கு ஒரு காமன் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கா? எதுவுமே கிடையாது. அவங்க ஹையர் பண்ணி அவங்க போடுற ஆளுங்க தான் அவங்க எல்லாரும். இப்ப முந்தி கூட பரவாயில்ல, இப்ப என்ன வேலைக்கு என்ன ஒழுங்காவா எடுக்கிறானுங்க. எங்கேயுமே ரெக்ரூட்மெண்ட்ங்கிறது எங்கேயுமே ப்ராப்பரா இல்ல. சும்மா வரானுங்க, டிகிரி முடிச்சிருக்குது, ஓ தெரிஞ்சவங்களா, ஓ மினிஸ்டர் தெரியுமா, ஓகே வேலை போட்டு கொடுத்துடலாம், இந்த இவ்வளவு சம்பளம் வாங்கிக்கோங்க, ஓ இவரை தெரியுமா உங்களுக்கு, வேலை போட்டு கொடுத்துடலாம். அவனை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ண, அவன் ஃபர்ஸ்ட் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தரவன் ப்ராப்பரா இருக்கிறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமா, அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இதுதான் பிசினஸ் மாதிரி போயிடுச்சு. எல்லாமே பிசினஸ் தான். இப்போ வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க, நீங்கள் வந்துட்டு எனக்கு பணம் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து படிக்கிறீங்க. பட் வந்து உங்களுக்கு வந்து பதிலுக்கு வந்து இப்போ நான் பாடம் சொல்லித்தரேன் அதோடு நிறுத்திக்கிறேங்கிற மாதிரி வருது. பட் ஆனால் எஜுகேஷனுங்கிறது அதையும் தாண்டி வந்து ஒரு சைல்டை வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஒரு நம்மளோட சொசைட்டியோட ஒரு பில்லர்ஸ்னே சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ், கரெக்டுங்களா? ஸோ அவங்கள வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கூல்ஸ்க்கு இருக்குது. ஜஸ்ட் வந்து ஒரு மார்க் வாங்க வைக்கிற மிஷின் மட்டும் கிடையாது. ஸோ வந்துட்டு அதான் இதில் வரவங்கலாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா முந்தி வந்து ஸ்கூல்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்கூல்ஸே வந்து அந்த பையனோட வீட்டோட பாவர்ட்டி வந்து அவனுக்கு கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்து காட்டுது. ஸோ இந்த ட்ரிப்பு நான் கேள்விப்பட்டேன். இப்போ ரீசெண்டா ஒரு எங்க ஸ்கூல் தான். ஸோ என்னன்னா 2 டூர் கூட்டு போறாங்க. என்னன்னா ஒண்ணு வந்து நார்மலா ஊட்டி சைடு லோக்கல் டூர் ஒண்ணு, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு டூர் ஒண்ணு. ஸோ அதுக்கு வந்து எவ்வளவோ கம்மியான அமௌண்ட். ஸோ 3000 4000 பட்ஜெட். ஸ்டூடெண்ட்டுக்கு 5000 நினைக்கிறேன். இன்னொரு டூர் இருக்கு 20,000 கொடுத்தா டெல்லி அண்ட் ஆக்ரா இதெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அமௌண்ட் கரெக்டா தெரியல. பட் 2 டூர். ஸோ இந்த டூர் கொடுத்தா, இந்த டூர்னா உன்னைய வேற ஒரு இது கூட்டு போறேன், இந்த டூர்னா அந்த அதுல வந்து அந்த பெரிய டூர் போற ஆளும் இருப்பான், இந்த ஊட்டி கொடைக்கானல் போறவனும் இருப்பான், டூருக்கே போக முடியாதவனும் இருப்பான். கரெக்ட்னா அவனுக்கு அப்ப அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா இந்த மாதிரி போயிட்டு ஒரு டூர் போயிட்டு வரான் அப்படின்னா, டெல்லி போயிட்டு வந்தவன் வந்து பிரம்மாண்டமா பேசுவான். அவன் வாயை பாக்குற இந்த ஊட்டி போயிட்டு வந்தவன் வந்து அவன் என்ன நினைப்பான், சார் நம்ம அப்பா கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு இருந்தா நம்ம டெல்லிக்கு போயிருக்கலாம்னு நினைப்பான். ஒண்ணுமே இல்லாதவன் என்ன நினைப்பான், நம்ம அப்பாவால ஊட்டிக்கு அனுப்ப முடியல, நம்ம அப்பாவால அங்கேயே அனுப்ப முடியல, அங்கேயே அவன் வந்து என்ன நினைப்பானா, அங்கேயே வந்து அவங்க அப்பனை வந்து வில்லன் அவன் பார்க்க ஆரம்பிச்சிருவான். நம்ம அப்பா வந்து ஒன்னத்துக்குமே லைக் இல்லை அப்படின்னுங்கிற ஒரு மைண்ட் செட்டு அவனுக்கு அங்கேயே வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த வயசு வந்து அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவன் வந்து ஒரு சம்பாதிச்சு ஒரு வேலைக்கு போகும்போதுதான் அந்த காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது அவனுக்கு தெரியும். ஸ்கூல் படிக்கும் போது என்ன நினைப்பான்னா, எங்க அப்பா கெத்து இல்லைன்னு தான் நினைப்பான். அதுவும் இல்லாம அவன் கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாகும். ஆமா. ஸோ இப்போ அப்போ போறானுங்கன்னா, இப்போ டூர் போயிட்டு வரானுங்க. இப்போ நான் யோசிச்சு பாரு மாதிரி, ஒரு டூர் போயிட்டு வந்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் 1.5 வாரம் அதை பத்தியே தான் பேசுவானுங்க. ஆமாண்ணா ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸா ஃபீல் ஆகும் அவனுக்கு. அந்த அந்த ஆட் மேன் அவுட் மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். இவன் ஏதோ ஒண்ணு பேசுவான், அவன் ஏதோ ஒண்ணு பேசுவான், அவனால டூரும் போக முடியல, ஸ்கூல் டூரும் போக அவன் மைண்ட் செட் யோசிச்சு பாரு. ஸ்கூல் டூரும் போக முடியல, அப்ப ஃபேமிலியாவும் டூர் போக முடியல, அவனுக்கு அங்க பேசுறதுக்கே ஒண்ணுமே இருக்காது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்கூல்ஸ் இவனுங்கெல்லாம் இருக்கிறானுங்க பாத்தியா, சோ இவனுங்களே வந்து அவனை மென்டலி வந்து ட்ரெயின் பண்றானுங்க. நீ வந்து ஒரு இப்படி ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பையனுங்கிறத இன்டைரக்டா வந்து இம்போஸ் பண்ணிடுறானுங்க அந்த பையனுக்கு. கரெக்ட்டா. ஆக்சுவலி இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் 2 விதமா எடுத்துக்கிற, ஆமா இத 2 விதமா எடுத்துக்கிற பசங்க இருப்பானுங்க. இத பிரேக் பண்ணணும்டா அப்படின்ட்டு வெறித்தனமா ஓடுற ஒருத்தர் இருப்பான், படிச்சு நல்ல பொசிஷனுக்கு போற ஒருத்தர் இருப்பான். என் வீடு இப்படியா, எங்க அப்பா அதாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தெரியாத பையன் என்ன பண்ணுவான்னா, எங்க அப்பா ஒரு வேஸ்ட், நம்ம வீடு இப்படிதானா, நம்ம இவ்வளவுதானா அப்படின்ட்டு அவன் ஒரு மைண்ட் செட்ல போய் அவன் ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிருவான். இதையே மோட்டிவேஷனா எடுத்துக்கிற ஒருத்தனும் இருப்பான், இதை வந்து ஒரு செல்ஃப் இது டிஸ்ட்ரக்ஷனுக்காக எடுத்துக்கிற ஒருத்தனும் இருப்பான். ஆக்சுவலாக நான் வந்துட்டு சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். லைக்
என் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாங்க சம்டைம்ஸ். நீ வந்து படிக்கணும், நீ வந்து இது பண்ணணும், இது பண்ணணும். அவனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ரெஷர்னாலேயே அவன் புக் எடுத்து அவன் படிக்கவே மாட்டான். இது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். இப்போ நான் வந்து சின்ன வயசில் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப நல்லா படித்தேன் அப்படின்னா, அதுக்கு ரீசன் வந்து எங்கள் வீட்டில் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீ படிக்கலையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க, நீ எப்போ படிக்கிற எதுவுமே கேட்க மாட்டாங்க. நான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த புக்கை எடுத்து இந்த சப்ஜெக்ட்னு படிப்பேன் நான். ஸோ டெய்லி அந்த மாதிரி தான் படிப்பேனே தவிர, என்னை யாருமே வந்து இந்த டைமில் படிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் அப்போவே எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா, லைக் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் போடக்கூடாது பசங்க மேலே. இந்த மாதிரி வந்து நீ நம்ம வீடு எப்படி இருக்கு பாரு, நம்ம அப்பா அம்மா, அது என்ன ஆகுனா அவனுக்கு வந்து ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி அதில், அதாவது மெயின் திங் வந்து அவன் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஸ்டடீஸில். பட் வந்து இந்த மாதிரி சொல்கிறதுனாலே அவனோட ஃபோக்கஸ் போயிடும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். இது ப்ரெஷர் தானே வருது. இது இது வந்து அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ பேட்டிங் இறங்குறோம். ஸோ எந்த ப்ரெஷருமே இல்லாமல் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நம்ம ஆடுறதுக்கும் டோர்னமெண்ட்ல நம்ம இறங்கி ஆடும்போது நம்மளுக்கு நம்ம அடிச்ச பால், 6 அடிச்ச பால் கூட சொதப்புவோம். கரெக்ட். நம்மளுக்கு டக் ஆகும், எல்லாமே இருக்குது. ஆமா, ரன் அவுட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாம அவன் வந்து திணறுவான். என்ன பண்றது, ஏன் நம்ம இவ்வளவு சொதப்புறோம், ஏன் இவ்வளவு செய்யறோம் அப்படின்ட்டு. நான் சொதப்பினது காரணம் வந்து 12th வந்து எங்க அப்பா என்னை ரொம்ப நம்பினார். அவரோட மைண்ட்ல என்னன்னா, அவரால் சக்சஸ் பண்ண முடியல, அதை என் பையனை வச்சு சக்சஸ் பண்ணணுங்கிறதுல ரொம்ப போக்கஸ்டா இருந்தாரு. நான் தோத்த மாதிரி நீ தோத்துறக்கூடாது அப்படின்னுங்கிறதுல ரொம்ப கிளியர் கட்டா இருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தாரு. எனக்கு அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஷார்ப்பான ஸ்டூடெண்ட்னு கேட்டா நான் கிடையாது. பட் இவர் அடிப்பாரு, இவர் சத்தம் போடுவாருங்கிறதுக்காண்டியே நான் ட்ரை பண்ணுவேன். 80%, 85% வந்துட்டேன். எப்படியோ 60ல இருந்து 85 வரைக்கும் வந்துட்டேன். ஸோ இந்த 85 90 எடுத்துட்டு போறதுக்கு வந்து அதுக்கு ஒரு கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே. பட் அவ்வளவுதான் என்னால மேக்சிமம் முடிஞ்சிச்சு. 90 தான் என்னால எடுத்துட்டு போக முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ்லாம் ஜாயின் பண்ணும்போது எங்க அப்பா நினைச்ச கோர்ஸ் நான் எடுக்கல. எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணல. ஸோ அவர் வேண்டாம் வெறுப்பா சேர்த்து விட்டுட்டு வந்துட்டார். ஓகே. ஸோ காலேஜ் போனதுக்கு அப்புறம் என்னை எதுவுமே கேள்வியே கேட்கல. படிப்போம், இதுக்கப்புறம் அவனா பாத்துக்கட்டும். ஏன்னா நான் சண்டை போட்டேன், என் லைஃப் நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் அவரு விட்டுட்டாரு, சரி என்னமோ பண்ணட்டும். அவர் எப்போ விட்டாரோ என் காலேஜ் லைஃப்ல நான் அடிச்சு பிரிச்சேன். ஜிபிஏ ஆகட்டும், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும். ஏன்னா ப்ரெஷர் இல்ல, ஃப்ரீயா என்னால மூவ் ஆக முடிஞ்சிச்சு. கரெக்ட்னா, எந்த விதமான ப்ரெஷருமே இல்ல. எங்க அப்பா ஒரு ப்ரெஷர் கூட போடல, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. நீ இப்படி பண்ணணும், அப்பா மாதிரி ஆயிராத, இல்ல நீ இதோட நீ இப்படி வரணும், நீ இப்படி சம்பாதிக்கணும், ஒண்ணுமே சொல்லல. அதனால எனக்கு ப்ரெஷர் இல்லாம இருந்ததுனால நான் ரொம்ப ஃப்ரீயா மூவ் ஆனேன். ஓகே, இங்க பண்ணலாம், அதை பண்ணலாம், இப்படி செஞ்சிடலாம், அப்படி செஞ்சிடலாம். எங்க அப்பா பண்ண ஒரே வேலை, காலேஜ் படிக்கும் போது நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் பாத்துக்கிறேன், நீ படி படி படி. அப்போ காசு இல்லதான். அவரு யூஜி படிக்க வச்சாரு, பிஜி படிக்க வச்சாரு. பிஜி போறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்பயே எனக்கு தைரியம் சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சாரு, அப்பா இருக்கிற நீ போ அப்படின்ட்டு. சோ அந்த ப்ரெஷர் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்கா ஹியூமனோட மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். நம்ம இறங்கி செய்யற காரியம் வந்து சூப்பரா செய்யும். ஆமா, டிசிஷன்ஸ் வந்து நம்மளால கிளியரா எடுக்க முடியும். ஒரு ப்ரெஷர் இல்லைன்னா நம்மளுடைய ஃப்ரீ ஃப்ளோ, மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், ஜாலியா இருப்போம். டார்கெட்ஸ் இருக்காது, இதை நோக்கி தான் போகணும் அப்படின்னு இருக்காது. ஸோ இந்த பார்டர் லைனை தாண்டி நீ இந்த கல்லை எரியணும்டா அப்படின்னு சொன்னா, அந்த ப்ரெஷர்லயும் பதட்டத்திலயும் ஓவரா பவர் போடுவோம், ஓவரா ஹைட்ல எரியுவோம். அந்த கல் அந்த பார்டரை தாண்டாது. நீ சும்மா எரிய அப்படின்னு சொல்லி கல்ல கையில கொடுத்தோம்னா அந்த பார்டர் லைன்ல தாண்டி எங்கேயே எரிஞ்சிருப்போம் நம்ம கல்ல. ஒரு இலக்கை வச்சுட்டு ஓடும்போது அதுல இருந்து டிவியேட் ஆகிறதுக்கோ இதாகிறதுக்கோ நிறைய சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் எஜுகேஷன் சிஸ்டமே இப்போ கொஞ்சம் மாற்றி கொண்டு போனா பசங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், இம்ப்ரூவைஸ்டா ஃபீல் பண்ணுவானுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து அது ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். டீச்சர்ஸ்னா இந்த குவாலிட்டிஸோட இருக்கணும் இதெல்லாம். பட் அவனுங்களே பேஸ் மேல இருக்கிற ஆளுங்களே வந்து அதெல்லாம் மாத்தணும். முந்தி எல்லாம் நீ யோசிச்சு பாரு, நம்ம உட்காந்து பேசுறோம் அப்படின்னா
எல்லாருமே ஸ்டேட் போர்டா இருப்போம். ம் நம்ம எல்லாருக்குமே புரியும். இன்னும் ஸ்டேட் போர்டா இருப்போம், மெட்ரிகுலேஷன் இருப்போம், எல்லாருக்குமே புரியும். ம் இப்போ ஒரு குரூப் ஆஃப் பசங்க விளையாடுறானுங்க, ஒரு சின்ன பசங்க ஒய்ஃப் வீட்டுக்கு எல்லாம் போயிருந்தா சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் விளையாண்டுட்டு இருப்பானுங்க. ம் அப்போ ஒரு குரூப் வருவான், ம் ஐசிஎஸ்சி படிக்கிற பையன் வருவான். ம் அவனுக்கு ஹோம்ஒர்க்கே கிடையாது ஐசிஎஸ்சி சிலபஸை பொறுத்த வரைக்கும். ம் ஓகே. இது நீ கேள்விப்பட்டிருக்கிறியா? இல்லைண்ணா. ஐசிஎஸ்சி சிலபஸுக்கு ஹோம்ஒர்க்கே தர மாட்டான். ஓகே. ம் சிபிஎஸ்சி சிலபஸுக்கு மாடரேட்டா ஹோம்ஒர்க் தருவான். ம் நம்ம ஆளுங்களை பத்தி தெரியும்ல, ஸ்டேட் போர்டு மக்கப் பண்ணணும். பெண்டை கழட்டிடுவானுங்க. ஸோ இப்போ ஒரு சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா இவனுக்கு இந்த பசங்களாம் ரொம்ப ஃப்ரீயாகவும் ஜாலியாகவும் இருப்பாங்க. அந்த வே ஆஃப் அவன் படிக்கிறதே வித்தியாசமா இருக்கும். வே ஆஃப் அப்ரோச்சிங் திங்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சிபிஎஸ்சினா ஒரு மாதிரி இருப்பானுங்க, ஐசிஎஸ்சினா ஒரு மாதிரி இருப்பானுங்க, ஸ்டேட் போர்டு ஒரு மாதிரி இருப்பானுங்க. அண்ட் ஒவ்வொரு நீ அப்படி செட்டாக பார்த்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 பசங்க என்கிட்ட அவனுங்க பேசுவானுங்க. இந்த பையன் பேசுற இங்கிலீஷ் அண்ட் இவனோட நாலேஜ் வித்தியாசமா இருக்கும். அந்த சிபிஎஸ்சி பையனோட வே ஆஃப் ஸ்பீக்கிங், அந்த கம்யூனிகேஷனு, அவனோட நாலேஜ் ஒரு லெவல்ல இருக்கும். இவனை பார்த்தாலே தெரியும் ஸ்டேட் போர்டு தான்ட்டு, ஏன்னா அந்த மாதிரி தான் பேசுவான். அண்ணே ஐஸ் வாங்கினே அப்படின்னுமா. இவனுங்க பேசும்போது ப்ரோ நாங்க ஐஸ்கிரீம் வாங்கணும் ப்ரோ, அண்ணா நாங்க ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படின்னு பேசுவேன். அண்ணே ஐஸ் வாங்கினே அப்படின்னுமா. அவன் அப்பயே தெரிஞ்ச சரி வா ஸ்டேட் போர்டு தான் அவன் அப்படின்ட்டு. நம்ம பையன் தான். ஓகே. அதான் இது வந்துட்டு ரெகுலேட் பண்ணணும். அதே போல் இப்போ இதுவே வந்து ஒரு சோஷியல் ஹைரார்கியை க்ரியேட் பண்ணிடல. ஐ மீன் இப்போ வந்து பணம் இருக்கிறவன் ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க முடியும், நல்ல நாலேஜோடு வருவான், நல்ல ஒரு இன்புட் கிடைக்கும். பணம் இல்லாதவனுக்கு வந்துட்டு ஒரு போர் குவாலிட்டியான எஜுகேஷன் தான் கிடைக்குங்கிற மாதிரி ஆயிடுதுல்ல. அது இப்போ எல்லா இதுலேயுமே அது ஆப்வியஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. காசு இருந்தால் உங்களுக்கு கோவில், நீ கோவில் எடுத்துக்கோ, திருப்பதியில 1 லட்சத்துல ஆரம்பிக்குது உனக்கு தரிசன அமௌண்ட். நீ ஃப்ரீயாவும் போகலாம், 1 லட்சம் கொடுத்து விஐபியாவும் நீ உள்ள போய் பார்க்கலாம். ஸோ அது கோவில், கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஸ்கூல்ஸ், காலேஜ், எல்லா இடத்துலையும் இப்போ வந்து மணி தான் வருது. இந்த நிலைமை எப்போ மாறுதோ அப்போதான் வந்து ஒரு நல்ல சொசைட்டி நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இந்த மாதிரி படிச்சுட்டு அது இப்போ பணம் இருக்கிறவன் படிக்கிறான், இங்கே படிச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து அப்ராட்ல தான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறான். நம்ம கண்ட்ரிக்குன்னு எதுவுமே பண்ணுறது இல்லை. ஆமா, ஏன் அதனாலதான் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் என்ன நம்ம இதுல இருந்து உருவானது? ஐசிஎஸ்சி ஆனது, சிபிஎஸ்சி ஆனது கிடையவே கிடையாது. ஸோ இவனுங்க எல்லாம் ட்ரெயின் பண்ணி அவன் நாட்டுக்கு வந்து இந்த நாட்டுல இருந்து ஆளுங்களை மில்க் பண்ணி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறான். நம்ம இன்னமும் வளராம அப்படியே தான் இருக்கிறோம். இப்போ எவ்வளோ சிஇஓஸ் பார்த்துக்கோங்க, எல்லாருமே இந்தியாவிலேருந்து போனவங்க தான். ஐஐடியில் படிச்சுட்டு எவ்வளோ சிஇஓஸ் வந்து அப்ராட்ல இருக்காங்க, என்னென்ன கம்பெனிஸ் எல்லாருமே. நீ இப்போ இங்க இருந்து போறவன் தான் அங்க போய் அவன் எக்கனாமியையும் இதையும் வளர வச்சுட்டு இருக்கிற மாதிரி. அங்க போய் டாக்ஸ் கட்டுவானுங்க. அங்க போய் ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அங்க போறான், உனக்கு 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் இரு, அப்பதான் வந்து ஒர்க் பெர்மிட் விசா வந்து ஹை லெவல் விசாவா மாத்துறேன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறானுங்க. ஸோ அப்போ அவன் இருக்கும்போது டிராவலுக்கோ இல்லை இதுக்கோ வந்து ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் லோன் போட்டு வாங்குறான். அங்க லாக் ஆகுறான். இங்க வந்து பார்த்தனா அப்ராட்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தனா ரெண்டை விட நீ ஒரு வீட்டை, ஒரு ஓன் ஹவுஸ் வந்து லோனுக்கு எடுத்தனா உனக்கு அந்த இஎம்ஐ கம்மி. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றான், ஒரு 20 வருஷத்துக்கு 10 இயர் பீரியட் போட்டு ஒரு வீடை வாங்குறான், புது வீடு அங்கேயே. அப்ப 20 வருஷம் அவன் லாக் அங்க அப்படியே உட்கார வச்சுக்கிறாங்க. கரெக்ட்னா இதுதான். ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் லெவல் ஆஃப் திங்கு. ஸோ இதை வந்து இந்தியாவுக்குள்ள வந்து நார்மலாக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்னா, நார்த்தில் இருக்கிற ஆளுங்களெல்லாம் சவுத்துக்கு கூப்பிட்டு வந்து இங்கே ரேஷன் கார்டு வாங்க வச்சு அவங்க பாப்புலேஷன் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே அட் எண்ட் ஆஃப் த டே, சரி இது டாபிக் வந்து எதோ எங்கெங்கோ போகுது. எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு மாதிரி இவ்வளவு தப்பான விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பிரிவினை, காசு இருந்தா இவ்வளவு பண்ணலாம், காசு இல்லாட்டி இப்படி செய்யலாம். ஸோ நீ அடிஷ்னலா ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா உனக்கு பாக்ஸிங் கிளாஸ் போகலாம், அடிஷ்னலா ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா எக்ஸ்ட்ரா கோச்சிங், நீட் கோச்சிங். இப்போ 20000 நீங்க ஃபீஸோட அடிஷ்னலா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீட் கோச்சிங் ஸ்கூல்லேயே கொடுத்துருவோம், டிஎன்பிசிக்கு கோச்சிங் கொடுப்போம். அவன் என்ன குழந்தையா இல்லை மிஷினா?
இல்லை அவன் வந்து ஸ்டூடெண்ட்டா இல்லை மிஷனா? அதான் ஏஐ அவன். இத்தனை விஷயங்கள் இல்ல அவனு ஸ்கூல்ஸ் வந்து ரெடிமேடா வச்சிருக்கிறானுங்க பாரு. இதுல இது இருக்கு சார், உங்களுக்கு பாக்ஸிங் வேணுமா பாக்ஸிங் இருக்கு, நீட்டுக்கு வேணுமா நீட்டுக்கு நாங்களே வச்சிருக்கிறோம், சிஎன்டிசிக்கு வேணுமா நாங்களே ரெடி பண்றோம். எங்கெங்கயோ போய் முந்தில நம்மள ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா என்ன பண்ணுவாங்க, ஸ்கேல் எடுத்து கையிலேயே அடிப்பானுங்க. ஹேண்ட் ரைட்டிங்க்கு கிளாஸ் வைக்கிறான். கலிகிராஃபி தானே, கேலிகிராஃபிங்கிறானுங்க, அதுங்கிறானுங்க. எல்லாமே இப்போ மணி, பணம் இருந்தா நீங்க எதுனாலும் எப்படினாலும் சாதிச்சுக்கலாம் அப்படின்னுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அதுதான் நான் இப்போ எஜுகேஷனை வந்துட்டு பிஸ்னஸாக மாற்றினாலே இந்த மாதிரியான இதுதான் நடக்கும், இந்த மாதிரியான பின்விளைவுகள் தான் வரும். அதுதான் மாறணும். மாறினா பசங்களுக்கு வளர்ந்து வர ஜென்ரேஷன்ஸ்க்கு அவனுக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக மாறி இருக்கணும். இப்போ நம்ம படித்தப்போ இருந்த பொருளாதாரம் இப்போ ஐ மீன் எவ்வளவோ சேஞ்ச் ஆகிருக்கும், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இதை வந்துட்டு இதை வந்து கண்டுக்காத மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் அதே பழைய பேட்டர்னை வந்து அப்படியே இது பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக எஜுகேஷனுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மற்ற எல்லா செக்டாரையும் விட, என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா அதாவது ஃபண்டிங் எல்லாமே எடுக்கிறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஃபுல்லா எஜுகேஷன் தான் போகணும். ஸோ அவனுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இன்னொரு லாங்குவேஜை வந்து ஹிந்தியை வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜா படிங்க அப்படின்னு சொல்லி இம்போஸ் பண்றான். அது ஹிந்தியா இல்லாம ஒரு டிஎன்பிசி கோச்சிங்க்கு அவன் கொடுக்கலாமே, ஒரு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அவன் கோச்சிங் கொடுக்கலாமே. ஸோ அது பெனிஃபிட்டாக ஆகிட்டு போவானே பசங்க. ஆமாண்ணா, ஆமாம், கண்டிப்பாண்ணா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றணும், அது மாறணும். நம்மளே இவ்வளவு தூரம் பேசுறோம், இப்ப நாளைக்கு நம்மளுக்கு கிட்ஸ் வரும்போது நம்ம ஸ்டேட் போர்ட்ல தான் போய் சேர்ப்போமா அப்படின்னு கேட்டா தெரியல. ஏன்னா நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஒரு ஃபைன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து குழந்தைக்கு போய் சேரணும்னு நினைக்கும் போது நம்ம எப்படி போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிறது தெரியல. இது யாரோ ஒரு டைம் இதுலேயோ கேள்விப்பட்டிருக்கேன். லைக் இப்போ வந்து கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பசங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு ஒரு ஸ்கீம் வந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லி கேட்டேன். ஏதோ ஒரு படத்துல வரும். அதுதான் சொல்றேன் பாரு, கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய், இப்போ ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாரா? அவர் கவர்மெண்ட் தானே, அவருடைய கவர்மெண்ட், அவங்க நடத்துற ஹாஸ்பிட்டல், அவங்க அப்பாயிண்ட் பண்ண டாக்டர்ஸ், அவங்க ப்ரொவைட் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தான். அந்த மினிஸ்டர் வந்து இப்ப லைட்டா ஒரு அட்டாக் வருதுன்னே வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாரா? கண்டிப்பா எடுக்க மாட்டாரு. சோ இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும்னா அவங்களே ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் போட்டுறணும். கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிறவங்க கவர்மெண்ட் இதுல தான் போகணும் அப்படின்னு, பிரைவேட் செக்டார்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டா ஆட்டோமேட்டிக்கா எஜுகேஷன் சிஸ்டமும் மெடிக்கல் சிஸ்டமும் மாறும். மெடிக்கல் சிஸ்டம்ல இன்னும் மோசம் வருது, அதெல்லாம் இன்னொரு டாபிக்காவே எடுத்து பேசலாம் நம்ம பாட்டு. ஓகே ஓகே ஓகே. மெடிக்கல் சிஸ்டம் இதெல்லாம் ரொம்ப மோசம். ஸோ நம்ம இப்போ ஆரம்பிச்சது வந்து நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஆரம்பிச்சோம். உங்களுக்கு வேற எதுவும் க்ரஷ் இருந்தாங்களாண்ணா? இப்போ வந்து டீச்சர்ஸ் விடுங்க, அப்பார்ட் ஃப்ரம் டீச்சர்ஸ், இப்போ டியூஷன் போகிறப்போ அந்த மாதிரி. ஸ்கூல்ல எனக்கு பெருசா க்ரஷ் இல்லை. ஏன்னா எங்க அப்பா வந்து அவர் டான் சமுத்திரக்கனி மாதிரி இப்ப வந்து சொல்றாரு, உன் நல்லதுக்கு தான் அடிச்சேன்டா அப்படின்ட்டு. எனக்கு அப்படிதான் இருக்கும். இப்போ அவர் சொல்லும் போது எனக்கு அப்படிதான் இருக்கும், போட்டு அந்த அடி அடிச்சுட்டு நல்லதுக்கு அடிச்சேனுங்கிறாரு, கெட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பாரு இவரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த டைம் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப பயந்தே தான் வளர்ந்தேன். நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். ஐயோ, ஃபர்ஸ்ட் எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, அப்பா அடிப்பாரு அப்படின்னுங்கிறதா ஞாபகம் வரும். அதனாலதான் வெளியூருக்கு காலேஜ் படிக்கலான்ட்டு போனேன். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் ஆட்டம் பிரிச்சுட்டேன். அதான் அந்த ரொம்ப நாள் இந்த மாதிரி பொத்தி வச்சிருக்காங்கன்னா ஒரு நாள் அப்படியே ரொம்ப வெடிச்சிருவாங்க. அப்படியே பூட்டியே வச்சிருந்தது என்னை கோயம்புத்தூர்ல சீட்டுக்கா காலேஜ்ல சேர்ந்ததான் அப்படியே சுதந்திர பறவைடான சிறகடிச்சேன்டா அப்படின்னுங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் அடிக்கினே இருப்பேன் அப்படின்னுங்கிற மாதிரி ஃபுல்லா ஆட்டம் தான். ஓகே. ஸோ அது அப்படியே ஜாலியா போச்சு.
அண்ட் இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த 90s கிட்ஸோட மெமரிஸ், இந்த கேம்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து இன்டர்நெட் ஃபேஸ் பண்ணாத ஒரு ஜென்ரேஷன். ஆமாண்ணா. ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய எப்படி சொல்கிறது, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பட்டு தான் தெரிஞ்சிருப்போம். கரெக்ட். எதுவுமே நம்ம இன்டர்நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பேசுறது கிடையாது. ஆமா, இது பொய்யா, இது ஃபேக்கா, இது உண்மையா, அது பகுத்தறிகிற அறிவு இருந்திருக்காது. ஆமா, எவனோ சொல்றத நம்ம பிளைண்டா நம்பி இருப்போம். ஆனா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டா தான் இருக்கிறாங்க. பட் ஆனா சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்க மறந்துடுறானுங்க. என்ஜாய் பண்ண வேண்டிய சின்ன சின்ன கிரிஞ்ச் மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ண மாட்டானுங்க. கேட்டா -ன்னு சொல்லிடுறானுங்க. -ங்கிறானுங்க. நம்ம இதுலயே நிறைய பசங்க சிரிக்கவே மாட்டேங்கிறானுங்க. வரப்பாவே சுத்துறானுங்க, வரப்பாவே போறானுங்க. அவன் அது பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ஏன்டா என்ன கடப்பாறை ஏதாவது முழுங்கிருக்கிறானுங்களா, ஏன் இப்படி இருக்கிறானுங்க அப்படின்னு பயங்கரமா நல்லா இருப்பாரு. ரொம்ப பயங்கரமான இருப்பார் போலயே அப்படிங்கிற கேம் ஏதாச்சும் விளாட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து உடனே கிடச்சிடாது. எல்லாமே யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வரும். அதே போல் இப்போ நம்ம ஏதாச்சும் தீபாவளி இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெஸ்டிவல்லாம் வருதுன்னா அந்த டைமில் தான் நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட் அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப இப்பெல்லாம் வந்து எல்லாமே கிடைச்சிருது. அவ்வளோ சீக்கிரமே கிடைச்சிருது. எல்லாருமே கிடைச்சிருது. எல்லாருமே போன் வச்சுக்கிறானுங்க. ஏன்னா நம்மளுக்குலாம் வந்து ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டோம்னு தெரியும். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு, அப்பா உனக்கு வாங்கி தரேன்ட்டு போவாரு. ஆமா, ஜேசிபி வாங்குறதானா என்னோட எய்மு. சின்ன வயசுல நான் எவ்வளோ நாள் தெரியுமா வேண்டியிருக்கேன், சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கேன். சாமியெல்லாம் நம்பிக்கைலாம் இல்லை, ஆனாலும் சாமி கும்பிடுவேன். ஜேசிபி கிடைக்கணும் அப்படின்னு. யாரு எங்க வீட்டுக்கு இப்போ ஜேசிபி மாதிரி ஹெவி வெயிட் மிஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீ சின்ன வயசுல பண்ண மேனிஃபெஸ்டேஷன் தான் இப்போ உனக்கு அது நடந்துட்டு இருக்கு. ஆமா, நான் விளையாடுன்னு நினைச்சேன், இப்போ அது என் கூட நல்லா விளையாடுது. அதான் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரிலேஷன் யார் வந்தாலுமே வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு சும்மா கேட்பாங்கல்ல, ஏதாச்சும் வேணும், ஜேசி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒரு செகண்டோட என்னடா ஒரு பேச்சு கேட்டால் உடனே வேணும்ட்டானே அப்படிங்கிற மாதிரி. அது அப்புறம் அந்த இதில் கடைசி வரைக்கும் எனக்கு வாங்கி கொடுத்ததில்லண்ணா. கடைசி வரைக்கும் வாங்கி கொடுத்தல ஜேசிபி. அது இந்த ரிமோட்டில் வந்துட்டு இது பண்ணுறது. நான் ஒரு பையன் வச்சு நான் பார்த்தேன், எனக்கும் கிடைச்சதே இல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயம், ஸ்பைடர்மேன் ஷர்ட், ஸ்பைடர்மேன் மாதிரியே எனக்கு அந்த காஸ்டியூம் வேணும்னு சொல்லி கேட்பேன். ஸ்பைடர்மேன் Dress, ஜேசிபி, ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர். அப்புறம் வந்து இந்த டோரேமான் தெரியுமா உங்களுக்கு? டோரேமான் ஒரு இது இருக்குல்ல. இல்ல, டோரிமான் அப்ப நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன், கார்ட்டூன் பாக்குறது நிப்பாட்டி. ஓகே, நான் அப்போ பார்த்தேன். நான் 9th படிக்கிற வரைக்கும் பார்த்தேன் கார்ட்டூன். ஸோ டோரேமான் பார்க்குறப்போ வந்துட்டு அந்த டோர் ஒன்று இருக்கும் தெரியுமா, இந்த எனிவேர் டோர்னு ஒன்று இருக்கும், எங்கே திறந்தாலும் போயிடலாம். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து வீடு ஏதோ பிரித்து சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த ஓட்டெல்லாம் எடுத்து. அப்போ வந்து இந்த டோர் ஒன்று பார்த்தோம். அதை வந்து எனிவே டோர்னு சொல்லி ஏமாற்றி இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள டோரை திறக்க விட்டு அதெல்லாம் பண்ணு. அப்புறம் வந்து என்னென்னமோ பண்ணுவோம்னா, நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம். ஒரு இடத்துல போயிட்டு கிரிக்கெட் ஆடுறதுக்கு போவோம். பெரிய பசங்க தான் கிரிக்கெட் ஆடுவானுங்க. அதுதான் சொல்றேன் பாரு. அது வந்து இப்ப இந்த டாபிக் எல்லாம் சொன்னாலே கிரிஞ்சிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இதெல்லாம் நம்மளாவே இமேஜின் பண்ணிக்கிறேன். நார்னியான்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா, அப்ப நாங்களே என்ன இமேஜின் பண்ணிக்குவோம்னா, அந்த ஒரு கபோர்டுக்குள்ள போயிட்டு நாம சும்மா திருப்பி பெட்ரூம்குள்ளதான் திரும்பி வருவோம். ஆனா அப்படியே நடிப்பான். காடு அங்க ஒரு பாய் சுருட்டி வச்சிருப்பானுங்க, இந்த மரத்தை பத்தியா அப்படின்னு கடைக்கு பார்ப்போம். அதேதான். இந்த மாதிரி ஃபேண்டசியெல்லாம் மைண்ட் கிரியேட்டிவா இருக்கும். எது யோசிப்போம். இப்பெல்லாம் அது இல்லையேங்கிறது வந்து ஒரு வருத்தமா இருக்கு. இப்போ உள்ள பசங்க வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்களே அப்படிங்கறத நினைச்சா கொஞ்சம் வருத்தமா இருக்குல்ல. அவனுங்க இந்த மாதிரிலாம் பேசினா வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம வந்து ஒரு சிக்மாவா தான் இருக்கணும் அப்படின்ட்டு ட்ரெயின் ஆகியே வர்றானுங்க. ஆமாண்ணா. அதாவது அடல்ட் லைஃபுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, அடல்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சீக்கிரம் அதை வந்து பார்க்குறதுனால அவங்க வந்து உள்ள வாங்கிக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வர்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி இதை வந்துட்டு உள்வாங்கி. எனக்குலாம் வயசு ஆக எனக்கு பக்குன்னு இருக்குது, ஐயோ நம்மளுக்கு வயசாகுது அப்படின்ட்டு. ஆனா அவனுங்க சின்ன பசங்களா இருந்தாலும் வயசு கூழ்நாள் மாதிரி நடந்துக்க ட்ரை பண்றாங்க. ஆமா, இப்ப இன்னுமே நம்ம எல்லாம் குழந்தை மாதிரி ஆடிக்கிட்டு தான் இருக்கிறோம், என்னென்னமோ பேசிக்கிட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு. ஆமா.
அவனுங்க இப்பயே வந்து ஒரு மாதிரி அட்வான்ஸ்டா நடந்துக்கணும்ட்டு அவ அது அந்த ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணிக்கிறானுங்க வேற ஒரு பர்சனாலிட்டிக்குள்ள. கரெக்ட்ண்ணா. நம்ம வந்து இந்த ஸ்டேஜ் எப்போ தெரியுமா நமக்கு வந்து இதாகும், ஸ்ட்ரைக் ஆகும், நம்ம வந்து ஒரு 11th 12th படிக்கிறோம்ல, அப்போது அந்த டைமில் தான் நம்ம என்ன ஆகும்னா அடுத்து காலேஜ் போகிறோம், காலேஜ்னால் எப்படி இருக்கும், அப்போ தான் வந்து நம்ம அந்த அவுட் சைடு இதே நம்ம எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ வந்து நமக்கு ஒரு ஆன்சைட்டி, ஒரு இது வரும், ஒரு பயம் ஒன்று வரும் தெரியுமா. பயம் கிடையாது, ஒரு நார்மலாக ஒரு ஏதாச்சும் ஒரு வேலை சொல்கிறதா இருக்கட்டும், எங்கேயாச்சும் போய் ஒரு வேலை ஏதாச்சும் ஒன்று கேட்குறோம் அப்படின்னா ஒரு நார்மலாக சைல்டாக அந்த குழந்தைத்தனம் இல்லாமல் ஒரு அடல்ட் மாதிரி பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அந்த வயசில் 11th 12th. ஆமாம், அது அப்படியே காலேஜ் வரைக்குமே அப்படியே போகும், காலேஜ்லேருந்து அப்படியே தூக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தான் நம்ம அடல்ட் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகும். பட் இந்த பசங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4th standard 5th standardலேயே வந்து அந்த பேஸ்க்குள்ளே வந்துடுறானுங்க, வர ட்ரை பண்ணுறானுங்க. நம்ம 11th 12th வர வேண்டியது அதே நம்மளை மாதிரியே பேசுகிற ட்ரை பண்ணுறானுங்க. நம்மளை மாதிரியே நமக்கு என்ன தோணுன்னா, ஏன்னா அவன் இத்தனோண்டு தான் இருக்கான், ஆனால் ப்ரோ வாட்ஸ்அப் அப்படியே ஒரு மாதிரி நமக்கு அது நம்ம பார்க்குறப்ப வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அவன் நம்மலாம் இவன் வயசில் வந்து கட்டி பிடிச்ச குழந்தை பிறக்குன்னு நம்பிட்டு இருந்தோம். இவனுங்க வந்துட்டு என்னென்னமோ பேசுறானுங்க, ஸ்வாக்னுங்கிறானுங்க, சிக்மானுங்கிறானுங்க, மொரட்டு சிங்கிள்னுங்கிறானுங்க பசங்க. ப்ரோ அது கெத்தா இருக்காது ப்ரோ, கிரிஞ்சா இருக்கும் ப்ரோ. அதாவது என்ன பேசினாலும் கிரிஞ்சு, அந்த ஒரு வார்த்தை நீ என்ன வாயை திறந்தாலே அது கிரிஞ்சு, அது பண்ணக்கூடாது, இத செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சு, இது வந்து நம்மள இதா நினைச்சிடுவாங்க. நீ என்ஜாய் பண்ணு, சின்ன சின்ன மொமெண்ட் என்ஜாய் பண்ணு, உனக்கு தோன்றத செய். இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ட்ரெஸ் பண்ணு, இப்படி பேசணும், ஒரு 4 பேர்த்த காமெடியா பேசி சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா பேசி சிரி, தப்பு இல்ல. சோ இதெல்லாம் வந்து இந்த ஜெனரேஷன் பசங்க மிஸ் பண்றாங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா, அத ரொம்ப ஷாலோவாவே ஒரு மைண்ட் செட்ல வளர்ந்து ரொம்ப அவனுங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி குறுகிய மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. கரெக்ட்ண்ணா. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்ம வருங்கால சங்கதிகளை வந்து என்ஜாய் பண்ற நேரத்துல என்ஜாய் பண்ணு, கிரிஞ்சா பண்ணு, கிரிஞ்சு பண்ண வேண்டிய வயசுல கிரிஞ்சு பண்ணணும். அப்பதான் அது பண்ணணும், கோமாளித்தனம் பண்ணணும். நம்ம எல்லாமே வந்து நம்ம வந்து வேற ஒருத்தவங்களா பிரிட்டன் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. அப்படி இருந்தா நம்மளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி. ஆமா, எஸ். இப்போ உனக்கு 10 வயசு ஆகுதுன்னா நீ 10 வயசு பையனாவே இரு, அதுதான் உனக்கு நல்லது. அப்பதான் நீ நாளைக்கு பெரியவனா யோசிக்கும் போது 10 வயசுல நான் இந்த இதெல்லாம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னுங்கிறது தெரியும். இது தெரியாம 10 வயசுல நான் 15 வயசு பையன் மாதிரி நடந்துக்குவேன், 15 வயசுல நான் 20 வயசு மாதிரி நடந்துக்குவேன், அப்ப 20 வயசுல 25 மாதிரி நடந்துக்குருவேன் அப்படின்ட்டு அவங்க ஏஜ வந்து அவனுங்களாவே ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண அவனுங்களாவே இன்க்ரீஸ் பண்ணி நடந்துக்கிறாங்க. அது நடந்துக்கிறாங்கன்னா இதுல என்ன ஒரு பின்விளைவுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, அவனுங்களோட ட்ரூ செல்ஃபை விட்டுறாங்க. இதுல இன்னொருத்தவங்க மாதிரியே பிரிட்டன் பண்ணணும், இன்னொருத்தவங்க மாதிரி இருக்கணும். அது நீயாவே இல்லையே. அந்த லைஃப் நீ எடுத்து பாக்குறேன்னா சுந்தராவே இருந்திருக்கணும், சுந்தராவே வாழ்ந்திருக்கணும், மருதுவாவே இருந்திருக்கணும், மருதுவாவே வாழ்ந்திருக்கணும். இப்ப சுந்தர் மருது மாதிரியே பிஹேவ் பண்ணணும்னு நினைச்சா அந்த லைஃபுக்கு அது வந்து அழகே கிடையாது. அப்ப நீ லைஃபே வாழல. கரெக்ட். உனக்குன்னு கொடுக்கப்பட்ட லைஃப நீ வாழல, வேற எவனோ மாதிரி இருக்க ட்ரை பண்ணி நீ அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிற, அவ்வளவுதான். அதேதான். இதோட ஒரு இந்த சைல்ட்ஹுட்டோட ஒரு ட்ரூ வேல்யூ தெரியல அவங்களுக்கு சொல்லப்போனா. இது என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸும் இதுல ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னா. பேரண்ட்ஸ் வந்து இப்ப என்ன பண்றது, எல்லாருமே வந்து இப்ப பேரண்ட்ஸ் அவங்க என்னன்னா எல்லாமே மணி சீக்கிங்கா இருக்கிறதுனால அவங்களும் மணி நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு நம்மள வளர்த்தாங்க. அம்மா வந்து கூடவே இருப்பாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஹோம்ஒர்க் முடிச்சியான்னு. நைட் வந்தா ஹோம்ஒர்க் முடிச்சியா, படிச்சியா, உன்னை நான் பார்க்கவே இல்லையா, நீ டிவி பார்த்துட்டு தானே உட்கார்ந்து இருக்கிற. நான்லாம் விளையாடி எவ்வளவு நேரம் சாப்பிடவே மாட்டேன், மறந்துடுவேன். என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வந்து கூப்பிட்டு போய் சாப்பாடு வைப்பாங்க, சம்டைம்ஸ் டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு விளையாண்டுட்டு இருக்கிற டைம்ல. ஆமா, இப்ப நம்ம கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் எல்லாம் விமன் எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் நீ கேக்குற இல்ல. என்னால குழந்தைங்க, அதாவது அவங்க லெத்தாஜிக்க விட்டுட்டு போகல, அவங்க they are in the situation to make money.
பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு குழந்தைங்களோட இருக்கணும்னு ஆசை. ஆசை. பட் ஆனா முடியல, அவங்களால அது ரெண்டுமே பண்ண முடியல. ஆமா. சோ அவங்க வந்து அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்த லைஃப் ஸ்டைல வந்து அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. சரி ஓகே கஷ்டம்தான், பட் எங்க குழந்தைங்க நல்லா இருக்கும் அப்படின்றத ஏத்துக்கிறாங்க. அந்த குழந்தை அப்பாவோட கைடன்ஸ் இல்லாம அம்மாவோட கைடன்ஸ் இல்லாம தனக்கு தெரிஞ்ச விதத்துல அது பாக்குற கார்ட்டூனையும் யூடியூபையும் வச்சு வளருது. கரெக்ட் கரெக்ட். நல்லது கெட்டது சொல்றதுக்கு கூட வந்து யாருமே கிடையாது. அது டியூஷன் போகுது, அங்க போய் ஒரு 10 பேரை பாக்குது, யூடியூப பாக்குது, இன்ஸ்டாகிராம பாக்குது. சோ அதுல வர குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாக்குது. சோ அதுக்கேத்த மாதிரி இந்த குழந்தை வந்து அப்படியே வளருது, டியூன் ஆகுது அதுக்கேத்த மாதிரி. ஸோ இது எல்லாமே குளோபலா ஒவ்வொன்றா நீ பார்ட்டிஷன் பண்ணி பார்த்த அப்படின்னா, ஸோ இது இது வந்து குழந்தைங்க ப்ராப்ளம் அப்படின்ட்டு நம்ம இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். ஸோ இதுக்கான சோர்ஸ் யாருன்னு பார்த்தா பேரண்டிங் ப்ராப்ளம். ஸோ இந்த பேரண்ட்ஸ் வந்து ஏன் இப்படி இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்து விலைவாசி உயர்ந்துருச்சு, எக்கனாமிக்கலி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இதாகுது, அதனால நாங்க எப்படி போறோம் எல்லாமே பார்த்தா. ஸோ இதுக்கு எல்லாமே பிரைமரிலி எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தா மணி. ஸோ அதுல இருந்து தான் எல்லா இதுவுமே வருது. ஆமாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. அதனால தான் வந்து ஒரு கம்மி சேலரியாக இருந்தாலுமே, ஒரு ஸ்டாண்டர்டான சேலரி இல்லைனாலுமே அதுக்கு வந்துட்டு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நிறைய டைம் ஒர்க் ரொம்ப ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு கம்மி சேலரிக்கு. ஏன்னா வந்து ஆளுங்க இருக்காங்க அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் போனீங்கனாலும் உங்களை ரீப்ளேஸ் இப்போ ஒரு ஜாபுக்கு வந்து ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதிக டைம் ஒர்க் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது வந்து நாட் ஸ்கில்டு ஒன், லைக் நாட் ஒயிட் கலர் ஜாப், லைக் ப்ளூ கலர் ஜாபாக இருந்தாலுமே அது வந்துட்டு அதிக டைம் ஒர்க் பண்ணி கம்மி சேலரி வந்துட்டு கிடைக்குது. ஏன்னா ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இங்கே நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வரணும், நிறைய பிஸ்னஸஸ் ஸ்டார்ட் ஆகணும், நிறைய பேர் வந்து இந்தியா விட்டு போகாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரூட் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் வரணும் இங்கே பார்த்தாலும். ஆமாம், கண்டிப்பாக எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஸ்கூல் நம்ம பேசின எல்லா விஷயங்களும் எல்லா பிரச்சனைகளும் ஸ்கூல் நினைச்சா மாற்றலாம். கண்டிப்பா. ஸோ அதுதான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வந்து எங்கன்னா ஒரு ஸ்கூல் கரெக்டா இருக்கும். அந்த ஸ்கூல் பசங்களுக்கு பசங்களா இருக்க சொல்லணும். இது நல்லது, இது கெட்டது, இதை பாருங்க, இதை பார்க்காதீங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க. இத்தனை விஷயங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்கூல், ஒரு பிரைவேட் ஸ்கூல் கொடுக்குற ஒரு பிரைவேட் ஸ்கூல் ப்ரொவைட் பண்ற அந்த குவாலிட்டியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சா இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சொல்யூஷனாவே இருக்கும். கண்டிப்பா. ஸோ ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்லி தானே பிரைவேட் ஸ்கூல் போறாங்க. ஸோ அதே ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா பேரண்ட்ஸ் வில் ஷிஃப்ட் தேர் மைண்ட். கரெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட க்ரௌட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் அதிகமாச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் ஏற்றலாம், நார்மலாக இருக்கிற ஃபீஸோட கொஞ்சம் ஏற்றலாம். ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபீஸ் லைட்டாக ஏற்றலாம் கவர்மெண்ட், ஒன்றும் தப்பு இல்லை. அதேதான். அதே போல் இப்போது ஃபண்டு வந்துட்டு இப்போது மற்ற விஷயத்துக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை கண்டிப்பாக அதுதான். அதாவது அன்னெசரி ஃபண்டிங் அண்ட் அன்னெசரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அன்னெசரி பிளான்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். அது மெயினாக நீ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அன்னெசரியான விஷயங்கள் தான். ஆமாண்ணா. இப்போ இங்கே மெட்ரோ வந்து நம்மளுக்கு நல்லது பண்ண போகுதா, இல்லை ஒரு அடுத்து வர ஒரு ஜென்ரேஷன் நல்லா படிக்க வச்சு அது நல்லது பண்ண போகுதா? ஸோ இங்கே மெட்ரோ கட்டினுங்கிறான், அங்கே மெட்ரோ கட்டினுங்கிறான், சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு பாலம் போட்டேனுங்கிறானுங்க. ஆனால் இது என்னன்னா நாளைக்கு சொல்லலாம்ல மெட்ரோ போட்டிருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. அதனால என்ன பிரயோஜனம்? அது வந்து பீப்புள்ஸ் வந்து அதெல்லாம் திங்க் பண்ணணும். எது ரைட்டு எது தப்பு, இது வந்து எதுக்கு அப்படின்னா இது எல்லாமே வந்து லேக் ஆஃப் எஜுகேஷன் தான். பொலிட்டிக்கல் எஜுகேஷன் எல்லாமே வந்து எல்லாருக்குமே கிடைச்சாதான் அவங்க எல்லாருமே சர்வே ஆக முடியும். கரெக்ட்ண்ணா.
வாட் இஸ் பாலிடிக்ஸ், வாட் இஸ் டெமோக்ரஸி, ம். எது எல்லாமே சொல்லி கம்யூனிசம்னா என்னன்னு அவனுக்கு சொல்லி தரணும். ம். அப்பதான் அவன் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். குறிப்பாக அந்த எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, பொருளாதாரம், ஆமா பொருளாதாரவியல், அது வந்துட்டு நமக்கு தனியாக ஒரு புக்லேயே கிடையாது. நமக்கு அந்த சோஷியல் சயின்ஸில் ஒரு சின்ன ஒரு பார்ட் இருக்கும் கடைசி ஒரு பேஜில். சின்ன ஒரு பாட்டா வரும். அவ எக்கனாமிக்ஸ் வந்து எவன் படிப்பான்னா காமர்ஸ் குரூப் எடுத்தவன் எக்கனாமிக்ஸ் படிப்பான். பட் ஆனால் இப்போ நம்ம பேசிக்லேருந்து சின்ன வயசுலேருந்து அது நமக்கு வந்து அந்தளவு உள்ளே போச்சு அப்படின்னா போகலை. அதோட பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்டர்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறது தான். அதுக்கான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான். இதை கிரியேட் பண்ணவரே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு இந்த கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் மாடலை கிரியேட் பண்ணவர் ஆக்சுவலாக எதுக்கு பண்ணார் அப்படின்னா, அவரோட ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு ஒர்க்கர்ஸ் வேணும், அந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னில் தான் கிரியேட் பண்ணார். ஸோ நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், லைக் இப்போ வந்து இதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை வளர்த்துட்டு போகணுங்கிறது ஒரு சைடு இருக்கட்டும், அதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஸ்கில் வேணும், அது ஓகே தான். பட் அட் த சேம் டைம் அவனை வந்து ஒரு பெட்டர் ஹியூமனாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன இது இப்போ கொடுத்தா அவன் வந்து பெட்டர் ஹியூமனாக வருவான் சொசைட்டிலன்னு அப்படி திங்க் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு பெரிய பெரிய லீடர்ஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக. ஸோ ஏன் இதுதாண்ணா அவ்வளோதான். ஸோ இதுலேயே நம்ம ஏதோ ஃபன்னாக வந்து சில்ட்ரன்ஸ் டாபிக்ல ஆரம்பித்தோம், இதுலேயே ஹிட்டனாக நிறைய டாபிக்ஸ் நிறைய வருது. ஆமாம். ஸோ டைம் ஒர்க்ஸ் அவுட். நம்ம கண்டிப்பாக இந்த நம்ம பாதியிலே பேசி நிறைய டாபிக் விட்டோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பற்றி கூட டீட்டெயில்டாக பேசுவோம் ஒரு நாள். கண்டிப்பாண்ணா ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவோம். எல்லாம் நம்மளுக்கு இருக்கிற ஆதங்கத்தையும் நம்மளுக்கு இருக்கிற இதையும் அப்படியே போட்டு வைப்போம். யாராச்சும் கேட்குற ஒரு 10ல் ஒரு 2 பேருக்காவது அது சிந்திக்க வைக்கலாம். கண்டிப்பா. ஆமாம். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா வந்ததுக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் ஒரு நல்ல இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்ல பேசுவோம். நல்ல டாபிக், அதாவது ஜாலியான டாபிக்கே சூடான டாபிக்காக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து சூடான டாபிக்காகவே எடுத்துகிட்டு வருவோம். கரெக்ட்ண்ணா. ஓகேண்ணா. ஓகே பிரதர். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே பிரதர், பை பிரதர்.